عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினமான ரபீஉல் அவ்வல் 12 கொண்டாடும் முகமாக அதை தழுவி சில கருத்துக்களை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நல்கியுள்ளான். நேற்று சொல்லும் போதே சொன்னேன், மஜீத் மௌலானா அவர்கள் தலைப்பு சொல்லும் பொழுதே ஒரு நாள் நபியுடைய மக்கா வாழ்க்கை, மறுநாள் நபியுடைய மதினா வாழ்க்கை, அதுக்கு பின்னால் தான் நீங்கள் கொடுத்த தலைப்புன்னு சொன்னேன். நேற்று சொன்ன மதினா வாழ்க்கையை பற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன என்று சொன்னால், அதை விட தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நம்ம யோசிக்காத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். நன்றாக பேசுகிறோம் அப்படிங்கிறதை விட உங்களையும் சேர்த்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு இமாமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. அருமை சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 ஆண்டுகள் மக்காவிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள். அதில் 13 ஆண்டுகள் நபியாகவும் மற்ற நாட்கள் நுபுவத்துக்கு முந்தைய வாழ்க்கையாகவும் அமையப்பட்டுள்ளன. பொதுவாக நம்ம பயான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த நோக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செயல் கூட வீணா அல்லாஹ் அமைக்கல. நேரத்தை சொன்ன திட்டமிடப்பட்ட நபி. முகமதுங்கிற பேரு, ஜம்சம் தண்ணி பாதுகாத்தது, உடல் அமைப்பு எல்லாமே திட்டமிடப்பட்ட செயல். 13 ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணியும் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சகோதரர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே குர்ஆன் ஓத முடியாத நிலைமை, தொழுக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது மண்ணை விட்டு வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை சஹாபாக்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க. தாங்க முடியாத கஷ்டம். ஏழை சஹாபாக்களை இப்போது எத்தியோப்பியான்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் அனுப்பிவிட்டார்கள். அங்க போயிட்டு உங்க ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. இது ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன், அறுவைக்காக சொல்லல. ஹஜ்ஜுடைய காலத்திலே மதினாவில் இருந்து சில சகோதரர்கள், மதினாவாசிகள் மக்காவிற்கு வந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். முதல்ல 14 பேர் சந்திச்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரகசியமாக ஏற்றுக்கொண்டார்கள் இரவிலே. அடுத்த ஆண்டு 72 நபர்கள் வந்தார்கள். இந்த 72 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் தன்னுடைய அண்ணன் மகன் அப்படிங்கிற ஒரு உறவு முறையில அவர்களோடு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இது ரொம்ப பெருமையாக சொல்லி காட்டுகிறான். நபியை உங்களோடு அவர்கள் பைஅத் செய்தார்கள். அவர்கள் மட்டும் செய்யவில்லை, யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம், அவர்களுடைய கைக்கு மேலாக அல்லாஹ்வுடைய கை இருந்தது என்பதாக சொல்லி நீங்கள் எங்களுடைய ஊருக்கு வாருங்கள், உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று சொல்லி முதலாக 72 மதீனா வாசிகள் மக்கமா நகரனுடைய இருட்டிலே வைத்து ஒரு பைஅத்தை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப அபூபக்கர் கூட இல்ல, உமர் இல்ல, அலி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும்தான் இருக்கிறாங்க. நபி அவரோட வேற யாரும் அந்த நேரத்தில் இல்ல. ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. நபி அவர்கள் சில பேரை மதீனாவுக்கு முன்கூட்டி அப்புறம் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. எத்தியோப்பியாவுக்கு போனது போக மிச்ச பேரை எத்தியோப்பியாவுக்கு மற்ற நாள் அனுப்பிடுறார்கள். இதற்கு பேர் வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம காலண்டர் பாக்குறோமே, இந்த காலண்டர் ஹிஜ்ரி காலண்டர். இது ஒரு மஷூராவுடைய அடிப்படையில் நம்மளை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தொழுக முடியாது, நோன்பு வைக்க முடியாது, எந்த கடமைகள், அப்ப நோம்புலாம் கடமை இல்லை. நோம்பு மதீனாவிற்கு வந்ததுனாலதான் கடமையாச்சு. தொழுகை மட்டும்தான் கடமையா இருந்துச்சு. 52வது வயசுல தொழுகை கடமையாகி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மூவர் மட்டுமே மதீனாவில் இருக்கிறார்கள். வேற எல்லாம் ஊரை திறந்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி எதிர்பார்க்கிறார்கள். பேச்சோட பேச்சு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், நம்மளும் மதீனாவுக்கு போயிடலாமே என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்க்கிறேன். இந்த வார்த்தை பாருங்க, ஒரு நட்புக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு எப்படி வச்சிருக்காண்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி ஒரு இரவுல கிடைக்குது. எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அதே இரவில் தான்
குஃபார்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுத்தி குடும்பத்துக்கு ஒரு ஆள் வரணும், நபியை ஒரே போடணும், யாருடைய வாள் பட்டு அவர் வெட்டப்பட்டார் என்று தெரியக்கூடாது. அதனால அப்படி தெரிஞ்சால் ஹாஷிம் குலத்தவர்கள் நம்மை பழி வாங்கி விடுவார்கள் என்று சொல்லி குடும்பத்துக்கு ஒரு ஆள் அரபிகள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து அல்லாஹ்வுடைய ரசூலை வெளியாகுங்கள் என்று சொல்கிறார்கள். இது செய்தி பெருமானாருக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்து அப்படி சொல்லி வரலாமே எட்டி பார்த்தா உருகிய வாளோடு எல்லாருமே வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டன்னா அப்படி நிற்கும் பொழுது திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. முதல்ல அனுமதி கொடுக்க போயிட்டு திரும்ப வர்றாங்க. நம்ம இப்போ ஓதுறோம் எதுக்கு எடுத்தாலும் யாசின் லா யுபுசிரின் வரைக்கும் அந்த நேரத்தில் தான் இறக்கப்பட்டுச்சு. யாசின் சூரா இக்கட்டான ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் லா யுபுசிரூன் யாசீன்ல இருந்து லா யுபுசிரூன் ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு இறக்கி வைத்து நபி அவர்களே ஒன்று கவலைப்பட வேணாம், இந்த ஆயத்தை மண்ணில் ஊதுங்க, கொஞ்சம் மண் எடுங்க, மண்ணில் ஊதி வெளியே கதவை திறந்த உடனே அந்த மண்ணை எதிரிகள் மீது தூவி விட்டு நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணிலிருந்து உங்களை மறைத்து விடுவான். இப்பவும் அந்த பவர் இருக்கு யாசீனுக்கு. ஒரு ஆள் நம்முடைய கண்ணிலே படக்கூடாது என்று நினைத்தால், அதாவது கடன் வாங்கிட்டு ஏமாத்துறதுக்காக இது துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, பொதுவாக ஒருவருடைய கண்ணில் மறையக்கூடாது படக்கூடாது என்று நினைத்தால் இந்த ஆயத்தை மன உச்சரிப்போட நம்முடைய அதாவது எந்த மண்ணிலே குடியிருக்கிறோமோ அந்த மண்ணில ஊதி அப்படி தூவி விட்டோம்னா பார்வையில் இருந்து தப்பிக்கக்கூடிய வழி இன்னும் அந்த யாசீன் சூராவுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் மூமின்களுக்கு. சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு நேராக போய் கதவை தள்ளுகிறார்கள். கதவு திறந்து கொள்கிறது. தாழ்பால் போடவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எதிர்பார்த்து, அபூபக்கருக்கு தெரியாது, எதிர்பார்த்த மாதிரி வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நண்பரே என்ன எப்பவுமே கதவுல நீ தாப்பா போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதான் இந்த செய்தியினுடைய உச்சகட்டம். என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக அல்லாஹ்வுடைய அனுமதியை நான் எதிர்பார்க்கிறேன் என்று எப்போது நீங்கள் சொன்னீர்களோ அதிலிருந்து என்னுடைய வீட்டு பூட்டப்படவே இல்லை. நான் வீட்டை பூட்டவே இல்லை. எந்த நேரம் நீங்க வரலாம் என்று எதிர்பார்த்து எனி டைம் நான் ரெடியாகத்தான் இருந்தேன்னு சொல்லி 2 ஒட்டகத்தை ரெடி பண்ணுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் போறாங்க. அருமை சகோதரர்களே, இந்த பயான் நீங்க கேட்டதா தான் இருக்கும். ஆனால் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக சவுர் குகையிலே 3 நாட்கள் இருந்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எத்தனை சந்தர்ப்பத்தில் பாதுகாத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சா ஃபிரௌன் கொல்ல முடியுமா முடியாதா? பெரும் பட்டாளத்தின் சொந்தக்காரன் ஒரு மூசாவையும் ஒரு ஹாரூனை கொலை செஞ்சிருக்க முடியுமா முடியாதா? ஈஸியா போட்டு தள்ளி இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ரூதுடைய பரந்த மிலிட்டரிக்கு சொந்தக்காரன் நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அல்லாஹ் சில நேரத்தில் சோதிப்பான், கைவிட மாட்டான். இந்த குறிப்பை கவனிச்சுக்கிறங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு எதிரிகள் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் வீட்டில இருந்து வந்துட்டாங்க. குகைக்குள்ள போய் ஏன் ஒழிக்கணும்? நேரா போங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் என்று மலக்குகளை வச்சு பாதுகாக்க முடியுமா முடியாதா? 3 நாட்கள் முடியும் தானே. ஆனா 3 நாட்கள் குகைக்குள்ள அனுப்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அந்த குகையில இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத பக்கத்துல போவாங்க, சிலந்தி வலையை பார்த்து இதுக்குள்ள போய் மனசு இருக்க மாட்டான்னு வந்துருவாங்க. இது சும்மா நம்ம பயானுக்காக பேசுறதுதான். அல்லாஹ்வால் எப்படி வேண்டாலும் பாதுகாக்க முடியும். அது என்ன காரணம் என்று கேட்டால் அருமை சகோதரர்களே, நமக்கு பாடம் சொல்லி தருகிறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் டென்ஷன் ஆகியிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் நீங்க நடக்கவும் வேணாம், பெரியானோ பண்ண வேணாம், ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அங்க தங்க வைக்கிறான். இப்போ சரி, ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, புருஷன் முன்னாடிக்கு தகராறு, பிள்ளைக்கு அத்தாவுக்கும் தகராறு, அல்ல அம்மாவுக்கும் மகனுக்கு தகராறு, நட்புக்கு தகராறு, கடையில ஏதோ ஆபீசருடைய தொல்லை தாங்க முடியாத நேரத்துல நம்ம பேச அவங்க பேச அந்த பேச்சு கண்டினியூ ஆகக்கூடிய நேரத்துல அங்கே ஷைத்தான் வந்து விடுவான். ஒரு ஓரமாக அமைதியா உட்கார்ந்துடணும். இதனால ஃபாலோ பண்ணி பாருங்க, தெளிவா தெரியும். எந்த டென்ஷன், குடும்பத்தில் டென்ஷன் ஏற்பட்டாலும், வியாபாரத்தில் டென்ஷன் ஏற்பட்டாலும், நட்பு ரீதியா டென்ஷன் ஏற்பட்டாலும் அந்த பேச்சுக்களை தொடர விடாமல் ஒரு மூலையில ஒதுங்கி அமர்ந்து திக்ரிலே உட்கார்ந்து பாருங்க. கொஞ்ச நேரத்துல மனசு ரிலீஃப் ஆயிடும், உடம்பும் ரிலீஃப் ஆயிடும். அதற்கு பின்னால் பயணத்தை தொடருங்க. அப்படி 3 நாள் அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் நேரடியான பாதுகாப்பில் வைத்திருந்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அபூபக்கர் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபூபக்கர் லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவுக்கு நார்மல் லெவலுக்கு வந்த பின்னால பிரயாணத்தை தொடர்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் அபூபக்கரோடு அமலில் எப்பவும் போட்டி போடுவாங்க. அவங்க சொல்றாங்க, நண்பர் அவர்களே, அபூபக்கர் அவர்களே, 4 இரவுகளுடைய நன்மை எனக்கு தந்து விடுங்கள்,
4 இரவுகளுடைய நன்மை எனக்கு தந்து விடுங்கள், நான் செய்த ஹிஜ்ரத் எல்லா நன்மையும் நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். 4 இரவுகள் எது தெரியுமா? சவுர் குகையில தங்கி இருந்த 3 இரவுகள், பத்ர் இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் அவர்களும் ஒரே இரவுல ஒரே கூடாரத்துல தங்கி இருந்தாங்க. பத்ர் ஒரே நாள் யுத்தம் முடிஞ்சு, கந்தக்கு மாதிரி தபூக்கு மாதிரி அது நீண்டு போகல. அந்த ஒரு இரவுடைய இரவு, பத்ர் இரவை ஒரு இரவையும் சவுர் குகையில தங்கி இருந்த 3 இரவுகள், மொத்த 4 இரவுகளுடைய சவாபை எனக்கு தந்து விடுங்கள், நான் என்னுடைய எல்லா விஷயத்தையும் தந்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்துவம் பொருந்திய இரவு அந்த 3 இரவுகள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தங்க வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாதுகாத்தாங்கிறதுக்கு இடையில ஒரு சம்பவத்தை சொன்னாதான் இது உங்களுக்கு புரியும். உஹது யுத்தம் உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கும் எண்ணிலடங்கா ரசூலுல்லாஹ்வுடைய பல்லுவோட ஷஹீதாக்கப்பட்ட அந்த யுத்தம் தான். அந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில 50 பேரை வில்வித்து வேகமா ஃபாஸ்ட் அம்பி எறியக்கூடிய 50 பேரை நிப்பாட்டி வச்சு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காரணத்தை மீறி அந்த 50 பேர்ல 10 பேரை தவிர மற்ற 40 பேர் உள்ள இறங்கிட்டாங்க. அதனால் அந்த நேரத்தில் எதிர்ப்படையில் இருந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 200 குதிரை வீரர்களோட அந்த பள்ளத்தாக்கு வழியாக வந்து முஸ்லிம் தோல்வியை உருவாக்கியவர். காலித் வலீத் தான் அந்த நேரத்தில் தோல்வியை உருவாக்கினார். இந்த யுத்தத்துல முடிஞ்சு போச்சு. 3 நாட்கள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. உங்களுக்கு தெரியும் சம்பவத்தை துண்டு துண்டா கேட்டுப்பட்டிருப்பீங்க. ஆனா எங்க எது நடந்துச்சுன்னு தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் கழித்து தனியா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும் அந்த சின்ன பையன் அனஸ் அவங்களோட துணைக்கு வந்து அப்படியே உட்கார்ந்து ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் ஸலாம்னு சொல்லிட்டு மௌனமா இருந்துடுறாங்க. அருமை சகோதரர்களே, மிஷ்காத்துல பாபுல் முஜிசாத்துல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. படிச்ச உடம்பு ஆடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லுகிறாரோ வலைக்கும் ஸலாம் என்று சொல்லிவிட்டு எப்பவும் ஆனந்தப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி திரும்பி உட்கார்ந்துக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், இன்னும் அல்லாஹ் மீது நீங்க கோபமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. வார்த்தையை பாருங்க, மிஷ்காத்துல இன்னும் அந்த ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் மீது நீங்க கோபமா இருக்கிறீங்களா அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்ன என்ன கைவிட்டானே அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன பண்ண சொல்றீங்க கைவிட்டானே அப்படிங்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, 3000 இருந்து 5000 மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பத்ரிலே உங்களுக்கு உதவி செய்தானே, உஹதிலே எப்படி கைவிட்டு விட்டான் என்று சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்றாங்க, என்னை உங்களிடத்திலே தூதராக அனுப்பி அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக 70 தடவை நீங்கள் வெட்டப்பட்டீர்கள், மலக்குகளாய நாங்கள் அந்த வெட்டுக்களை தாங்கிக் கொண்டோம் என்று சொன்னார். உஹது யுத்தத்துல 70 தடவை உங்களுக்கு நேராக வாள் வந்துச்சு, எதிரிகளுடைய வாள் வந்துச்சு, மலக்கிகளாய நாங்கள் அந்த 70 வெட்டுகளை வாங்கி கொண்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பதற்கு என்ன அத்தாட்சி வேணும் உங்களுக்கு என்று கேட்டார்கள். அந்த தன்னந்தனியான காட்டுல உஹது மலை அடிவாரத்துல அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு உங்களுக்கு என்ன அத்தாட்சி வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை நடுவுல பாறைக்குள்ள இருந்த ஒரு கல்லை, ஒரு மரத்தை சுட்டு காட்டி, அந்த மரம் என்னிடத்திலே வந்து சலாம் சொல்லிவிட்டு திரும்ப செல்ல சொல்லுங்கள் அல்லாஹ்விடம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, நீங்கள் அழையுங்கள் அது வரும் என்று சொன்னார்கள். யா ஷஜரத் ஆல் இலாஹினா, மரமே இங்கே வா என்று சொன்னார்கள். பாறைக்கு நடுவிலே வேர் விட்டு இருந்த அந்த மரம் நகண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பி சென்றது. இதுதான் சாட்சி, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை என்பதற்கு ஆதாரம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட அல்லாஹ் மதீனா வரைக்கும் நடந்து வரக்கூடிய ரசூலை பாதுகாக்க சக்தியற்றவனா? யோசனை பண்ணி பாருங்க, சக்தி இல்லையா? அப்ப ஏன் குகைக்குள்ள போய் ஒளிச்சு வைக்கிறான்? குகைக்குள்ள இருந்து உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனசை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இது நமக்கு சேர்த்துதான் அருமையை சகோதரர்களே. டென்ஷனான நேரத்துல குடும்பத்தோட பொண்டாட்டி பேசும்போது நம்மளும் சேர்ந்து போச்சு மேலும் மேலும் வச்சா அங்கே ஷைத்தான் வந்து விடுவான். அமைதியாக ஒதுங்குங்கள் என்ற பாடத்தை இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னு நமக்கு தான் வாழ்க்கையில வெற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்துகளுக்கும் சேர்த்துதான் சொல்றாங்க. மக்காவிலிருந்து மதீனா வந்து விட்டார்கள். மதீனாவில் என் வீட்டுக்கு வா, ஓன் வீட்டுக்கு வான்னு தங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகம் எந்த இடத்துல தங்குகிறதோ அந்த வீட்டுல ஒட்டகம் நேராக போச்சு, ஒரு இடத்துல படுத்துக்கிடுச்சு. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிறார்கள். அருமை சகோதரர்களே, இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையை போன்று இல்லாமல் மதீனா வாழ்க்கையில முதலாக பள்ளி தேவைப்படுகிறது. 2 யதீம்களோட இடத்தை வாங்கி ரசூலுல்லாஹ் பள்ளி அமைக்கிறார்கள். காசை கொடுத்துட்டு தான் வாங்கி பள்ளி அமைக்கிறாங்க. பள்ளி அமைச்ச பின்னால பாங்கு தொழுகைக்காக வேண்டி பாங்கொலி கொடுக்க வேண்டும்.
அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு மஷூரா கமிட்டி ஏற்படுத்தப்படுகிறது. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நம்ம வந்து மலை உச்சியில நெருப்பை மூட்டுவோம், அந்த நெருப்பை பார்த்துட்டு வந்துடட்டும். சில பேர் சொன்னாங்க மணி அடிப்போம், மணியை பார்த்துட்டு வந்துடட்டும் என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் கொடியேற்றுவோம் அப்படின்னாங்க. எந்த யோசனையும் எடுபடவில்லை. ஒரு சஹாபி சும்மா இளைஞர், சாதாரண ஆளு, அன்சாரி தோழர் ஒருத்தர் இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக நான் இரவிலே ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற 4 முறையும் இப்ப பாங்குடைய டைப் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவையுடைய வந்த வார்த்தைகளை நாம் அழைப்பொழியாக வைத்துக் கொள்ளலாமே என்று சாதாரண ஒரு சின்ன பையன் அன்சாரி தோழர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்து அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணும்போது உமர் சபையில இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஷூரா இப்படி செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லும்போது வேகமாக வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸைத் சொன்ன வார்த்தைகள் உமருக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன, இதையே நாம் பாங்குலியாக அழைப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு அன்சாரி தோழர், ஒரு முஹாஜிரின் தோழர் 2 பேரும் சொன்னது இன்றைக்கு பாங்குலியாக வந்துவிட்டது. இந்த மஷூராவுடைய அடிப்படையில் தான் பாங்கு சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கினார்கள். அதே மாதிரி ஹிஜ்ரத்து காலண்டரா பாக்குறமே, உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல ஒவ்வொரு எல்லா நாடுகளும் பறந்து விரிந்த நேரத்துல ஒரு மஷூரா கமிட்டி ஏற்படுத்தினாங்க. சில பேர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அல்லாஹ் நுபுவத்து கொடுத்தானோ அந்த நுபுவத்துல இருந்து காலண்டரை கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. அப்படி கொண்டு வந்திருந்தா ஹிஜ்ரி காலண்டரா இருக்காது, நுபுவத்து காலண்டர் வந்திருக்கும். சிலர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பிலிருந்து கொண்டு வரலாம்டாங்க. அப்படி வந்திருந்தால் மீலாது காலண்டர் என்று வந்திருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்லும் பொழுது ஹிஜ்ரத்து தான் நமக்கு வெற்றி கிடைக்க காரணம், அதனால் ஹிஜ்ரத்திலிருந்து காலரை உருவாக்குவோம் என்பதாக சொல்லி அந்த மஷூரா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சியினுடைய 4வது வருடத்தில் இருந்துதான் காலண்டர் உதயமாயினது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எப்படி நம்முடைய ஹிஸ்டரியே நமக்கு தெரியலன்னு சொல்லிச்சோன்னா மற்ற பேருக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை உருவாகியாச்சு, பாங் என்ற அழைப்பும் அப்போது ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்காக வேண்டி மக்களை ஒன்று கூட்டினார்கள். அருமை சகோதரர்களே, இந்த பயான் இப்படியே கண்டினியூ தொடருவேன். இடையில ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முஸ்லிம்கள் அந்த ஊர்ல இருந்தாங்க, யஹூதிகள் இருந்தாங்க, அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய 2 கூட்டத்தார்கள் இருந்தாங்க. பரம்பரையா சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடியவங்க. அந்த பரம்பரை சண்டை போட்டுட்டு காலம் ஃபுல்லா அவங்க பகமை இருந்தது. அந்த அவுஸ் ஹஸ்ரத்துடைய கூட்டமே வந்து ஒருத்தர் மௌத்தாரதா இருந்தா, அவனை திட்டினா விட்டுறாத, அவன் என்ன இப்படி பண்ணா செஞ்சு பழி வாங்கு அப்படின்னு வசியத்து பண்ணக்கூடிய அளவிற்கு மோசமான மக்கள். அவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இணைச்சு வச்சாங்க. ஈமான்ங்கிற ஒரே காரணம் தான். எவ்வளவு எதிரிகளா இருந்தவன, நீனும் களிமா சொன்ன, நானும் களிமா சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 பேரும் சகோதரர்களாகி விட்டீர்கள் என்று சொல்லி காலமெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்த மக்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, நம்மை பாருங்க, சின்ன ஒரு விஷயத்தை மையமாக வைத்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பிணக்குக்கு உருவாகுது. கடைசியில் எழுதப்படுகிறது, இந்த அவுஸ் ஹஸ்ரஜுடைய கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் எப்படி மாறியது என்று சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு ஆட்டு தலை வருகிறது, அந்த தலையை வாங்கிட்டு இது நம்மை விட அவருக்கு தேவை, அவருக்கு தேவை, அவருக்கு தேவை என்பதாக சொல்லி அந்த தலை யார் முதலாக எந்த வீட்டில் இருந்து வந்ததோ அந்த வீட்டுக்கே திரும்ப வந்துருச்சு. அப்ப எந்த மாறிட்டாங்க. அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே சொல்ல போது சொல்றான், வானத்தையும் பூமியில் உள்ள எல்லா செல்வங்களையும் நீங்கள் செலவழித்தாலும் கூட அவர் மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்கி இருக்க முடியாது. நாம் நம்முடைய ரஹமத்தின் காரணமாக அவர்களை ஒன்றிணைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லஃப பைனஹும் என்ற வார்த்தை வருகிறது. அவர்களை அல்லாஹ் தான் ஒன்றிணைத்தான். லவம் ஃபக்த மாஃபில் அர்லி ஜமியா, பூமியில் உள்ள எல்லா செல்வத்தையும் நீங்கள் செலவழித்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்க முடியாது. இந்த வார்த்தையில் இருந்துதான் நிக்காஹ்ல ஓதுறாங்களே, அல்லாஹ் அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன நபீனா ஆதம் வ ஹவ்வா. இந்த அல்லஃப்ங்கிற வார்த்தையில் இருந்துதான் அல்லிஃப் என்ற துஆ எடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்றானே, வானத்தையும் பூமியும் செலவழித்தாலும் உங்களால் அவர்களை ஒற்றுப்படுத்த முடியாது. இந்த வார்த்தை அல்லஃப அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல வருது. அந்த வார்த்தையில் இருந்துதான் நிக்காஹ்ல ஓதப்படக்கூடிய அல்லிஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இணைப்புக்காக வேண்டி அல்லாஹ் பெருமையா சொல்லக்கூடியதை இந்த புருஷன் கொண்டாடி அப்படி இணைச்சு வைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை ஓதுறாங்க. சரி, இப்போது அந்த மக்கள் எல்லோருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய தோழர்களாகி விட்டார்கள். அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் ஒன்றுபட்ட அந்த மக்களைத்தான் அன்சாரிகள் என்று சொல்லி குர்ஆன் வர்ணிக்கிறது. அன்சாரிகள் என்று சொல்லுகிறது அவங்க தான். முஹாஜிர்கள் என்று சொன்னால் மக்காவில் இருந்து குடிபெயர்ந்து போனவர்கள். இப்படி முஹாஜிரும் அன்சாரிகளும் அன்சாரிகள் எப்படி வரவேற்றாங்க என்பதற்கு ஹதீஸ்ல அகமதுல ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வந்தவங்க வந்து வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு, இவரை நீங்கள் சகோதரா ஏற்றுக்கொள்ளுங்கள், இவரை நீங்கள் சகோதரா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் மதீனா வாசி தான், அலியை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எந்த அளவுக்குன்னு சொல்லிச்சுன்னா விவசாய தளர்த்தியை கொடுத்தாங்க, குடும்பத்தில் பங்கு கொடுத்தாங்க, எவ்வளவு செய்ய முடியுமோ கற்பனைக்கு எட்டாத உதவிகளை அன்சாரிகள் செஞ்சாங்க. அன்சார் அப்படின்னு சொன்னாலும் உதவியாளர்கள் தான் அர்த்தம். கியாமத் நாள் வரைக்கும் அந்த மதீனா வாசிகளை பார்த்து அன்சாரிகள் என்று சொல்கிறது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசராகவும் ஒரு ஊர் தலைவராகவும் நபியாகவும் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதனால் சில ஒப்பந்தங்கள் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை தன்னுடைய கோட்டையாக வைக்கிறார்கள். இஸ்லாத்தை வளர்த்த கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனை யுத்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, அபூபக்கருடைய காலத்துக்குலாம் போகாதீங்க, 29 யுத்தங்கள் நடந்துச்சு. இந்த 10 வருஷத்துல 29 யுத்தங்கள் நடந்துச்சு. 19 யுத்தத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். 19 யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹ் தலைமை தாங்குறாங்க. ஆனால் இதில் ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், ஹிஜ்ரி 2ல யுத்தம், 3ல யுத்தம், 4ல யுத்தம், 10 வருஷம் ரசூலுல்லாஹ் யுத்தம் தான். ஹிஜ்ரி 9 வரைக்கும் யுத்தம் முடிச்சுட்டாங்க. ஆனால் அவ்வளவு யுத்தம் இருந்தாலும், கேடயமும் வாளும் அடைந்தாலும் கூட ஒரு சஹாபிகள் கூட தொழுகை விட்ட வரலாறு கிடையாது. ஒரு நேரத்துல கூட ஒரு சஹாபி யுத்தம் இருக்கே அப்படிங்கிற தொழுகையை விட்டுருவோம், சாயங்காலம் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் இல்ல. இதை விட ஆச்சரியம், முனாஃபிக்கின்கள் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வமின் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நபியே, உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு நான் பின்னால போய் சொல்லுவாங்க முஹம்மது கடற்கரை ரூசு அப்படின்னு சொல்லி பின்னால போய் ரசூலுல்லாஹ் பத்தி பேசுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் கூட தொழுகையாளியாக இருந்தார்கள். அருமை சகோதரர்களே, அவங்களுக்கு கூட தொழுகை விடக்கூடிய சரித்திரம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வக்த் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலாவே தொழுகை விடல, 4 வக்து தாமதித்து தொழுகை இருக்கிறார்கள். ஒரு நேரம் கந்தக் யுத்தத்தினுடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர், அஸர், மக்ரிபு, இஷா 4 வக்தையும் இஷாவுடைய நேரத்தில் தொழுகை வைத்திருக்கிறார்கள். 63 ஆண்டுகள்ல 52வது வயசுல இஸ்லாம் தொழுகை கடமையாக்கப்பட்டதிலிருந்து 12 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகளாக எத்தனை வக்து தொழுது இருக்கிறாங்க? 4 வக்த சேர்த்து தொழுது இருக்கிறாங்க. அவ்வளவுதான் ரசூலுடைய வாழ்க்கையில. ஒரு தடவை தபூக் யுத்தத்திலிருந்து திரும்ப வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அல்லாஹ் அது காட்டி கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மிகப்பெரிய யுத்தத்தில் இருந்து திரும்ப வந்திருக்கிறோம், நீண்ட தூரம் நடையாகி விட்டது, தூங்கி விடுவோம் என்ற அச்சம் இருக்கிறது, நம்மிலே ஒருவர் இரவு பாதுகாவலராக இருக்கட்டும், யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் பிலால் முந்திக்கிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நான் சஹியா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் காவல் காக்கிறேன் என்று சொன்னார். பிலால் காத்தார். பிலால் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினேன், சூரத்துர் ரஹ்மானை ஓதினேன், தூக்கம் வராம இருக்கிறதுக்காக நடந்துகிட்டு என்னென்னமோ பண்ணேன். ஆனால் சுபுஹுடைய நெருக்கத்தில் என்னுடைய கண்கள் என்னை மிகைத்து விட்டன, நான் தூங்கி விட்டேன் என்று பிலால் அறிவிக்கிறாங்க. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்கிறார்கள். விழித்து பார்த்தோட எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பிலாலை பார்க்கறாங்க, சாஞ்சவராக தூங்கிட்டு இருக்கார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிக்கும் பொழுது சூரியனுடைய ஒளி முகத்துல பட்டு விழிக்கிறாங்க. அப்ப பிலாலை போய் எழுப்புகிறார்கள். பிலால் திடுக்க தொடர்பாக அல்லாஹ்வுடைய ரசூலை மன்னிச்சிடுங்க, தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பிலால் ரலியல்லாஹு தஆலா கிட்ட எழுங்கள், பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லி சுபுவுக்கு சூரியன் உதயமான பின்னால் எப்படி முன்னால பாங்கு சொல்லுவோமோ அந்த மாதிரி பாங்கு சொல்லி இகாமத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவ வச்சாங்க. எப்படி முன்னால எப்படி நடக்குமோ, வக்துல எப்படி நடக்குமோ அந்த மாதிரி சூரியன் உதயமான பின்பு தொழுக வைத்தார்கள். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதனுடைய தொழுகை விடுபடக்கூடாது, கண் அயர்ந்து தூங்கி விட்டால் அவன் தூங்கி எழுந்தவுடன் தொழுது கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நான் இதுல இருந்து வர்றீங்க, கேஎல்ல இருந்து வர்றீங்க, அலஸ்டார் சுபுல வந்து புடிச்சிடலாம், பஸ் ரீச் ஆயிடும் நினைச்சு வர்றீங்க, பஸ் ரீச் ஆகல, அது வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா முடிந்த அளவுக்கு பஸ்ல தொழுகணும். இல்லை என்று சொன்னால் வந்த உடனே அந்த முதல் வேலையா அந்த வேலையை செஞ்சிடணும். என்றாவது ஒரு நாள் தூங்கிட்டோம் என்று சொன்னால் உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த மாதிரி அமைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. நாம் ரசூல் நம்ம எப்படி முன்னால பாக்குறோமோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பின்னாலையும் பார்ப்பாங்க. அந்த சக்தி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை தொழுதுகிட்டு இருக்காங்க. பின்னால ஒரு சஹாபி வந்து உட்கார்ந்துட்டாரு, அசர் தொழுகை, அவர் தொழுகல. தொழுகை சலாம் கொடுத்தோன்னு அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க ஏன் தொழுகவில்லை என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் வீட்டிலேயே தொழுதுட்டு வந்துட்டேன், அதனால நான் தொழுகலை என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வீட்டில் நீங்கள் தனியாக தொழுது விட்டு வந்தாலும் ஜமாஅத் நடந்தால் ஜமாஅத்தோட இணைந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை சொன்னார்கள். அப்ப என்ன பின்னால் உள்ளது எப்படி பார்த்தாங்க? ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிட்டு, உங்களுடைய கால்களை நீங்கள் நன்றாக கழுகவில்லை, பிடரில் பின்பகுதியில் கழுகாம விட்டுருக்கீங்க பாருங்கன்ட்டாங்க. இப்படிப்பட்ட ரசூலு சுபு தொழாம தூங்கணும் என்ன தேவை இருக்கு? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ரசூல் ஏன் சுபு தொழாம தூங்கணும்? இந்த உம்மத்துக்கு சொல்லி தருகிறார்கள், கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஒருத்தன் புது கல்யாணம் முடிச்சாரு, சுபு தொழுகைக்கு குளிச்சுட்டு தொழுகைக்கு வர முடியல, அப்ப அவரை உடனே சூரியன் உதயமான பின்பு கூட அவர் தொழுது கொள்ளட்டும் என்ற சட்டம் அங்கே வலியுறுத்தப்படுகிறது.
அந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. 3 வக்துக்கு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி நின்று தொழுக முடியல? எதிரிகள் 12,000 பேர், முஸ்லீம்கள் 3000 பேர். எதிரிகளுடைய அவங்க அந்த பள்ளத்து வேகமா நோண்டி ஆக வேண்டும். அதனால லொஹர் போச்சு, அசர் போச்சு, மக்ரிப் போச்சு, இஷா போச்சு. இஷாவுடைய வக்துல 4 வக்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அப்ப என்ன நிலைமை தெரியுமா? முஸ்லீம்களுடைய நிலைமை மாறியது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கைபர் யுத்தம் கைப்பற்ற பின்புதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு காசு பணமே வந்துச்சு, கைபர் யுத்தத்தினுடைய பின்னால்தான். அது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கடுமையான பசியில் இருந்தாங்க. கைபர் யுத்தத்திலாம் அல்லாஹ் அக்பர், ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே சாப்பிட்டு கலனாலாச்சு, மம்மட்டி பிடிக்க முடியல, பாருங்க கல்லை கட்டிட்டு வேலை செய்யறேன், அல்லாஹ்வுக்காக முடியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்குனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கே காட்டுங்கள் அப்படின்னாங்க. ஒரு கல் வயிற்றுல கட்டப்பட்டுச்சு. சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜிப்பாவை தூக்கி காட்டினாங்க. அங்கே 2 கற்கள் கட்டப்பட்டுருந்துச்சு. நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி நான் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த பேரை வேலை வாங்கல, ஒரு தளபதியா இருந்து சாதாரண தொண்டனா இருந்து அவங்களும் பழி தோண்ட ஆரம்பிச்சாங்க. வயிற்றிலே கட்டி இருக்கிறது. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹல பார்த்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இத்தனை நாள் ஆச்சா, எனக்கு தெரியாம போயிடுச்சு. மனைவிட்டே போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சாப்பிட்டு பல நாட்கள் இருக்கும் போல இருக்கு, வயிற்றுல கல்லை கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பார்க்க பரிதாபமா இருக்கிறது, வீட்டுல ஏதாவது இருந்தா குடும்பம் என்று கேட்கிறார்கள். அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த நிலைமை, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய மகனுக்கும் தவிர வேற உணவு இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, ரசூலை மட்டும் எப்படியாவது மெதுவாக அழைத்து வாருங்கள், ரசூலை மட்டும் அழுத்தி சொல்றாங்க, ரசூலை மட்டும் எப்படியாவது அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இஷா தொழு ஜமாத் முடிஞ்ச உடனே பம்மின் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ஜுபைர் ஹல் தரா, ஏதாவது பேச வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே ரகசியமா ஒரு செய்தி சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலிகளை சென்று எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி வச்சு, அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கும் மனைவிக்கு தவிர வேற உணவு கிடையாது, ஆனால் அதை உங்களை விட்டு சாப்பிடுவதற்கு எங்களுக்கு மனசு வரவில்லை, வாருங்கள் வீட்டிற்கு என்று சொல்லும் பொழுது பக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அழைத்து சொல்கிறார்கள், 1400 பேர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள சொல்றாங்க, எல்லோருக்கும் நீங்கள் சாப்பாடுக்கு ஜுபைருடைய வீட்டில் விருந்தாம் என்று சொல்கிறார்கள். அருமை சகோதரியை சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொல்றாங்க, இல்ல எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் சாப்பாடு போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபைரை பார்க்கறாங்க, மூஞ்சி இறுகி விட்டது. 1400 பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அவ்வளவு செல்வாக்கான ஆள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பதட்டப்படாதீர்கள், நாங்கள் வரும் வரைக்கும் சமைக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய மனைவியிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி. அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் திருமதியிலும் நசையிலும் பதிவுப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை தொட்டி அந்த மாவிலை வைக்கிறார்கள், ரொட்டி சுடுகிறார்கள், சுட்டுக்கொண்டே இருந்தார்கள். 1400 பேரும் சாப்பிட்டது போக மீதம் ரொட்டி இருந்த ஹதீஸில் எழுதப்படுகிறது. நம்ம யாரை பார்த்து சும்மா சொல்றோம், மனிதர் அவர் ஒரு மனிதர் தான் என்று சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்துல காட்டிய மோஜிஸாத் 1400 பேரும் சாப்பிட்டாங்க. மிச்சம் உணவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எச்சி இருக்குல்ல, அந்த எச்சி பயங்கரமான ஷிஃபா. அதனால சஹாபாக்கள் விடவே மாட்டாங்க. நம்ம சூரல், அதனாலதான் சஹன் சாப்பாடு முஸ்லீம்கள் சாப்பிட்றாங்க கல்யாணத்துல. சூரல் மூமின் ஷிஃபா, எல்லாத்துக்கும் ஒரு எங்கேயாவது ஒரு மூலையில் ஆதாரம் இருக்கும். மூமின்களுடைய எச்சி ஷிஃபா, மூமின்களுடைய எச்சி, முஸ்லீம்களுடைய எச்சி இல்ல, முஸ்லீம்களுடைய எச்சி இல்ல, மூமின்களுடைய எச்சி. முஸ்லீம்கள் வேற, மூமின்கள் வேற, மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. மூமின்களுடைய எச்சி 6 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டா அதுல ஒரு ஜுரமாக்காரனா இருந்தா அந்த 5 பேருடைய எச்சி அவருடைய ஜுரத்தை போய்க்கணும். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கண்ணோயை போக்கிய வரலாறு ஃபேமஸான கைபர் யுத்தத்துல. உஹது யுத்தத்துல ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபியுடைய உபாதா ரலியல்லாஹு தஆலா கண்ணு தொங்கிட்டு இருக்கு, ஒரு கண்ணு நல்லா இருக்கு, கண்ணை பிடிச்சிட்டு யுத்தம் பண்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், என்ன நிகழ்ந்தது உங்களுடைய கண்ணுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலை எதிரியுடைய வாள்பட்டி என்னுடைய கண்ணு தொங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டா சொன்னாங்க, இந்த கண்ணை அப்படியே ஒட்டி பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய உமிழ்நீரை தொட்டி வச்சார்கள். உபாதா ரலியல்லாஹு கண்ணு ஒட்டி கொண்டது. அது மட்டும் இல்லை, என்னுடைய நல்ல கண்ணை விட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எச்சிப்பட்ட கண் மௌத்தார் வரைக்கும் பார்வை மங்காமல் இருந்தது என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. ஏன் அபூபக்கருடைய பாம்பு விஷம்பட்ட இடத்துல தடவை விஷத்தை எடுக்கலையா சவுர் கோகையில? இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை விட ஆச்சரியமான செய்தி அருமை சகோதரர்களே, நம்ம கஷ்டம்னு புலம்புறோம்ல, என்ன கஷ்டம்? நீக்குற பெண்மணி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, எனக்கு காக்கா வலிப்பு ஏற்படுகிறது, எனக்கு காக்கா வலிப்பு இல்லாமல் துஆ செய்யுங்கள். சாதாரண சஹாபாக்கள் எல்லாரும் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எதுவா இந்த பிரச்சனையான ரசூலோட தான் இஸ்லாத்துல தான் வந்து கேட்பாங்க, எனக்கு துஆ செய்யுங்கள் அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லுங்க துஆ எடுத்தோன்னு செஞ்சிருக்கலாம், ரசூலுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அம்மாட்ட சொல்றாங்க, உங்களுக்கு நீங்கள் காக்கா வலிப்பிலிருந்து சற்று பொறுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த வேதனையை தாங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால், அதற்கு பதிலாக அல்லாஹ் சுவனத்தை தரதா சொல்கிறானே, என்ன செய்யட்டும், துஆ செய்யட்டுமா என்று கேட்டாங்க. சுவனம் கிடைச்சிடும் உங்களுக்கு, தாங்கிட்டு இருந்தீங்களா. இப்பவும் சரி, ஒரு மூமினை அல்லாஹ் ரொம்ப பாசமா வேணா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அவங்களை சரி பண்ணுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சொர்க்கம் கிடைக்குமா, வேணாம் வேணாம், துஆ செய்ய வேணாம், நான் அந்த வழியோட இருந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. எனக்கு இதற்காக துஆ செய்தார்கள், காக்கா வலிப்பு ஏற்பட்டு நான் மயங்கி விழுகக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடை மேல் நோக்கி வந்து விடுகிறது, ஆடை கரண்டைக்கு மேல வந்துடுது, என்னுடைய அவுரத்து தெரியுது, வெக்கமாக இருக்கிறது, என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்கு எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு அல்லாஹ் இந்த அம்மாவுக்கு ஆடை விலகக்கூடாது என்று துஆ செய்தார்கள். அருமை சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்திலே அந்த அம்மா தவாஃப் வந்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யதார்த்தமாக அந்த அம்மாவை பார்த்து தோழர்கள் சொல்றாங்க, நீங்க சொர்க்கவாதியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அதோ ஒல்லியா பட்டட்டியா போகக்கூடிய அந்த அம்மா சொர்க்கவாதி என்று சொல்லி நடந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அந்த அம்மாவிற்கு சென்று சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக துஆ செய்தார்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது துஆ செய்தார்களோ அன்றிலிருந்து எனக்கு வலிப்பு வருகிறது, ஆடை விலகுவதில்லை என்று துஆ சொன்னார்கள். கற்பனைக்கு எட்டாத வாழ்க்கை ஆரம்பிச்சு. நமக்கு நம்முடைய வேல் விஷயம் தெரியல, நம்மளும் முஸ்லீம்களும் சேர்ந்து நம்ம ஜாதி துலுக்க ஜாதி மதம் அப்படின்னு உளறிட்டு கிடக்கிறோம். நம்மளும் சேர்ந்து இது மார்க்கம். அல்லாஹ் நமக்கேன ஒரு வேதம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு நபி சில்சிலா அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறான். அதனால முதல்ல நம்ம யாருன்னு விளங்கிக்கிடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் மட்டும் கிடையாது, உம்மத்தை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட பாடுகள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிரச்சனை வரலையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால பிரச்சனை வரலையா? முஸ்லீம்கள் எங்கேயாவது சிதறுண்டு போயிருக்கிறாங்களா? வரலாற்றை தெரியாதவர்கள் தான் சின்ன விஷயத்தை மையமாக வச்சுட்டு பேசுவாங்க. அருமை சகோதரர்களே, ஒரு புல்லரிக்கக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நம்ப முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாசறையில் பெற்ற சஹாபாக்கள் அன்சாரிகள் ஒரு அப்படியே ஒதுங்கிடுறாங்க. அன்சாரில் ஒதுங்குறாங்க. சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குகிறது. இந்த செய்தியை ஒரு சஹாபி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்னும் அடக்கப்படவில்லை, ஆனால் சஹாபாக்கள் அங்கே அன்சாரிகள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், தன்னுடைய தலைமைத்துவத்தை பற்றி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு அழைத்துக் கொண்டு வழியிலே உபாதத் இப்னு சாமித் அவர்களையும் அபூ உபைதாவையும் அழைத்துக் கொண்டு மூவரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அருமை சகோதரர்களே, நல்லா யோசனை பாருங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அன்சாரிகள் முஹாஜிர்கள் பிளவு போறாங்க. அப்போது அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா அன்சாரிலும் ஒன்று கூடி மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்கள் போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, எதை பத்தி பேசுறீங்க? குலஃபாய் ராஷிதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு பின்னால் நாங்கள் கட்டுப்பட விரும்பல அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சாரம் பண்ணாங்க, எடுபடலை. உபாதா பிரச்சாரம் பண்ணாரு, எடுபடலை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியா எழுந்திரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் குறைஷிகள் தான் உங்களுக்கு பின்னால் தலைவர் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் 17 வக்துகள் அபூபக்கராகிய என்னை சாட்டி தொழுக வைக்கும்படி அமைக்கவில்லையா? ஷரியத்துக்கு ஒரு தலைவர், துன்யாவுக்கு ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு ஒரு குழு தான் கொடுத்தாங்க. உடனே பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருச்சு, அல்லாஹ் மீது சத்தியமான அன்சாரிகள் தவறிழைக்க பார்த்தோம், கையை நீட்டுங்கள், உங்களுக்கு பயிற்சி செய்கிறோம் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் தான் பயிற்சி செஞ்சாங்க. இதை நினைவுபடுத்தக்கூடிய சும்மா சிம்பிளா சொல்றேன், பெரிய சம்பவம் என்ற நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இதில் என்ன யோசனைண்டா, சஹாபாக்கள் பிளவுபட்ட நேரத்தில் சுயநலங்கள் ஆட்சி பண்ண ஒரு அரச பதவிங்க, அரச பதவி வரப்போகுது. அந்த பதவியை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னாங்களா, உடனே தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சஹாபாக்கள் மாறினாங்க. அதுதான் சஹாபாக்கள். இஸ்லாத்துக்கு மையமாக வச்சு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அந்த மஷூரா அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீ என்ன நான் சொல்றது அப்படிலாம் கேட்க முடியாது. கந்தக் யுத்தத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் 12,000 பேர் தாக்க வரக்கூடிய நேரத்தில் மஷூரா செய்யறாங்க. அகல் வெட்டும் சொன்னது யார் தெரியுமா? மக்காவாசி அல்ல, மதினாவாசி அல்ல, அரபி கூட கிடையாது, பார்சி நாட்டிலிருந்து புழைப்பதற்காக வந்த சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அகல் வெட்டலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை என்று சொல்லும் பொழுது அந்நியருடைய ஆலோசனையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கொண்டார்கள்.
இஸ்லாத்துல மையமாக வைச்சோம் சொன்னா நம்முடைய சுயநலம், சும வெறுப்பு, வீடு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் அங்கே வைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்பவர்கள் தான் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வை எங்கே அடக்குவது என்ற மையப்பாடு ஏற்பட்டது. ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க மக்காவை கொண்டு போயிடலாம், கஅபத்துல்லா பக்கத்தில் அடக்கிடலாம், அப்படிலாம் சொன்னாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, என்னங்க கசாமசான சத்தமா இருக்கிறது என்று பிலாலிடம் கேட்டார்கள். அன்னை அவர்களே, அவங்க ஆயிஷாட்ட சொல்றாங்க, அன்னை அவர்களே அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கே அடக்குவது என்று மக்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆயிஷா சித்திகா சொல்கிறார்கள், உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு நபியுடைய உயிர் எந்த இடத்திலே போகிறதோ அந்த இடம்தான் அவருக்கு கபராக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்ற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாரும் கப்சி போயிட்டாங்க, எல்லாரும் வாயை மூடிக்கிட்டாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. முஸ்லிம்கள் கியாமத் நாள் வரைக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை தனக்குள் உள்வாங்கி கொண்டால் எந்த முஹல்லாவும் பிரச்சனைக்குள்ள முஹல்லாவாக ஆகாது. சஹாபாக்கள் அன்றைக்கு அன்சாரிகள் பிளவுபட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? அன்சாரிகள் முஹாஜிர்கள் வாழ இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஹர்பை ஜமல், ஆயிஷா சித்திகா ஒரு பக்கம் தலைமை தாங்குகிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா இன்னொரு பக்கம் தலைமை தாங்குகிறார்கள். ஆயிஷாவிடம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தார்கள், ஒரு நேரம் வரும், அப்போது உன்னை பிரச்சனையிலே இருப்பாய், உன்னை சுத்தி நாய் கவ்விக்கொண்டு குறைத்து கொண்டு செல்லும், அப்போது நீ பாத்திலே இருக்கிறாய் என்று விலகி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியை தூண்டி விட்டாங்க. ஆயிஷா சித்திகா யுத்தத்துக்கு வர்றாங்க, எதிரணியில அலி ரலியல்லாஹு தஆலா ஹர்பி ஜமல் கண்ணீர் வடிக்கக்கூடிய இஸ்லாமிய சரித்திரத்திலே ஒன்று. அங்க படைக்கு வரக்கூடிய நேரத்திலே நாய் உள்வெளு கத்த ஆரம்பிக்கிறது. அந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது. ஆயிஷா சித்திகா பின்வாங்கி சென்றார்கள் என்று வரலாறு காணுகிறது. யோசனை பண்ணி பாருங்க அருமை சகோதரர்களே, ஒரு செய்தி தன்னை எவ்வளவுதான் தலப்பா கட்டி தூங்கி விட்டாலும் கூட இஸ்லாத்திற்கு அவப்பெயர் வருகிறது, ஜமாத் உடைகிறது என்று சொன்னால் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வாழ்வதுதான் உண்மையான முஸ்லீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறை வச்சு ரசூலுல்லாஹ் மௌலிது ஓதுறோம், ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாக்குறோம், எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறோம். ரசூலுல்லாஹ் முழுவதுமா நம்ம பின்பற்றுறோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபாக்கள் எப்படி மதித்தார்கள் அப்படின்னு மதிக்கிறோமா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செயல்பாடுகளை விடுங்க, அவங்களுடைய எண்ணம் என்ன? கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போக கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எண்ணம், மூச்சு எல்லாமே உம்மத்துல ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படும். தொழுகையில நம்ம கரெக்டா இருக்கிறோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. முனாஃபிகீன்களோட தொழுகையை விட்டது இல்ல, இப்லீஸான விஷயம் போட ஷைத்தான் இப்லீஸ்ங்கிறமே. நல்ல இதற்காக நான் சொல்ல வரல, நீங்களும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற அக்கறையில சொல்கிறேனே தவிர இது துவேஷம் பண்ணுவதற்காக வேண்டியோ குத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நாம் ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா அவனை பார்த்து போடா இப்லீஸ்ன்னு சொல்றோம், போடா அவனை ஷைத்தானை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? ஆனா இப்லீஸான தொழுகாம இருந்தானா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சூரத்துல கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லும்போது வகான மினல் ஜின், அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜின்னினத்தை சேர்ந்த அந்த இப்லீஸ் மலக்குகளை சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஜின்னான இப்லீஸ் எப்படி இன்வால்வ் ஆகுவான்? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? மலக்குகளை பார்த்து ஆதத்திற்கு சஜிதா செய்யுங்கன்னு சொன்னா ஜின்னினத்தை சேர்ந்த இவன் ஒதுங்கி நின்றால் என்ன தப்பு? ஏன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவன் ஆளாகணும்? ஆனால் அந்த வணங்கி 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 மலக்காயிட்டான். மலக்குடைய நெருப்பால படைக்கப்பட்டவன் நூறானியத்தில் படைக்கப்பட்டவுடைய அந்தஸ்துக்கு உயர்ந்து போயிட்டான். மலக்காயிட்டமே அப்போதும் பெருமை கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஹாமீம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஜிப்ரீலே யாருடைய அமலை கண்டாவது நீங்கள் பொறாமைப்பட்டதுண்டா? அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இப்லீஸுடைய அமலை கண்டு பொறாமைப்பட்டுள்ளேன். எனக்கு மேல் எங்கே அவன் மிகைத்து விடுவானோ என்று நான் பயந்தேன். ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு இபாதத் பண்ணான், மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாத் என்ற அந்தஸ்துக்கு வந்துவிட்ட அந்த இப்லீஸ் ஒரே ஒரு சொல்லுக்காக வேண்டி தூக்கி எறியப்பட்டான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட சொல்றான், உன்னை தொழுகணுமா? காலம் ஃபுல்லா சஜிதாவில் இருப்பேன், உன்னை தஸ்பீஹே இருப்பேன், எனக்கு எந்த வேலையும் வேணாம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கொண்டே இருப்பேன். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்துக்கு போய் என்னால் சஜிதா செய்ய முடியாது என்று சொல்லி அவன் சாபத்துக்குள்ளானான். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கே சஜிதா செய்ய மறுக்கிறோம், அல்லாஹ்விற்கே நெத்திப்பட மாட்டேங்குது. அப்ப யார் மோசமானவர்கள்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது அருமை சகோதரர்களே, மெதர்ச்சமான உண்மைக்காக நான் பேசவில்லை, உண்மையான யோசனை பண்ணி சிந்திச்சு பாருங்க. தொழுகை விஷயத்துல முஸ்லிம்கள் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க. இது கூட சுபூல பார்த்தா 4 பேர் 3 பேர், என்ன லாபம்? சொர்க்கத்துடைய வாடை நீங்க நினைக்கிற மாதிரி நரகம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது ஃபத்தகு நாரல்லதி வகூது அன்னாசு வல் ஹிஜாரா உய்தத் லில் காஃபிரின், நரகத்தை பெய்து கொள்ளுங்கள், மனிதர்களும் கற்களும் அந்த நரகத்தில் போட்டு எரிக்கப்படும் என்று சொல்றான். குர்ஆனுடைய வாசனங்கள் இருக்குல்ல, ஒன்னோட யோசனை பண்ணி பார்த்தா மெயின் அர்த்தம்னு ஒண்ணு இருக்கும், சைக்கினை அர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். நான் இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், கற்களையும் மனிதர்களையும் போட்டு எரிக்கக்கூடிய நரகம் அல்லாஹ் ஏன் சொல்லணும்? ஏதாவது மூளைக்கு ஏதாவது படுதா? சும்மா நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நெருப்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பயம் காட்டலாமே. நோக்கம் அல்லாஹ்வுடைய நோக்கம் அது இல்லை.
அல்லாஹ்வுடைய நோக்கம் மனிதர்கள் போடப்படுவார்கள், அதில் கல் போடப்படும். அந்த ஹீட்டினுடைய அளவை அல்லாஹ் சொல்வதற்கு கெராசின மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு பெட்ரோல் ஊற்றின கொளுத்தினா உடம்பு எரிஞ்சிடும். எரிஞ்சிருதுல எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, உடம்பு எரிஞ்சிடும். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், அந்த நரகத்தினுடைய நெருப்பு கல்லை உருக்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவிற்கு நெருப்பு தேவையோ அந்த நெருப்பு அதுக்குள் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். கல்ல உருக்கும் அந்த நெருப்பு வந்து கல்ல அப்படியே தண்ணியா ஓட வச்சிடும். அப்ப தண்ணியா கல்ல உருக்குறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவை? 4000 மெகாஹெட், 5000 மெகாஹெட் என்ன தேவையோ அந்த அளவிற்கு உள்ள நரகத்தில் தான் மனிதர்கள் போடப்படுவீர்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். அருமை சகோதரர்களே, இந்த துனியாவில் எவ்வளவு நாள் வாழ்வீங்க? ஒரு 100 வருஷம், 150 வருஷம், எத்தனை நாள் வாழ போறோம்? இன்னும் சொல்ல போனால் 60 வயசு 70 வயசு ஆகி இன்னொரு 4 வருஷமோ 3 வருஷமோ என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தொழுகையிலே அசால்ட்டா இருப்பது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். இங்க இது நீங்க ஊருக்கு போறீங்க, பிறந்த மண்ணான இந்தியாவுக்கு போறீங்க, எவ்வளவு ஏற்பாடு பண்றீங்க? டிக்கெட் எடுத்தாச்சா, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சா, செலவுக்கு பாஸ் கைசா பார்த்தாச்சா, ட்ரெஸ் எடுத்தாச்சா, எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு ஏற்பாடுகள். இங்க போயிட்டு ஒரு மாசம் ஊர்ல தாத்தா பாட்டியை பார்த்துட்டு அம்மா அத்தாவை பார்த்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு. கேஎலுக்கு போறதா இருந்தா வண்டியில பெட்ரோல் போயாச்சா, செலவுக்கு பர்ஸ் எடுத்தாச்சா, எவ்வளவு ஏற்பாடுகள் பாக்குறீங்க. கியாமத்துக்கு போறதுக்கா எதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கிறோமா? எதையாவது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோமா? சொல்லுங்க பாப்போம். போக மாட்டோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோமா? அல்ல நம்ம நாளைக்கு மௌத்தாக மாட்டோம், நான் உயிரோட தான் இருப்பேன். யாராவது ஒரு ஆள் சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நான் மௌத்தாக மாட்டேன், நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்ட்டு. போய்த்தானே திறனும் என்னைக்கு இருந்தாலும். போனால் மண்ணோட மண்ணா போயிடுவோமா? குர்ஆனுடைய பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆரம்பத்தில் படைத்து நமக்கு திரும்ப எழுப்ப முடியாதாங்கிறான். எழுப்பித்தான் தீருவான். யாரையுமே எல்லாரையும் எழுப்பித்தான் தீருவான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் நிக்கத்தான் செய்யணும். நிற்கும் போது முதல் கேள்வி தொழுதியாண்டு கேட்கத்தான் செய்வான். என்ன பதில் சொல்லுவீங்க? தொழுதின்னு பொய் சொல்ல முடியாது. நான் தொழுகள் எல்லாம் நெத்தி சொல்லும், கை பேசும், கால் பேசும், அங்க அவயங்கள் எல்லாத்தையும் பேச வச்சிருவான். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க அருமை சகோதரர்களே, இந்த கை மண்ணோட மண்ணா போயிடும், இந்த நாக்கு வீணா போயிடும், இந்த உறுப்புகள் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். நாளைக்கு அல்லாஹ் எழுப்பக்கூடிய நேரத்துல நஃப்ஸ் ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. நாளை கியாமத் நாள் எழுப்பப்படும். புது கண்ணு, புது காது, புது மூக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். அவைகளுக்கு சிம் கார்டு மாதிரி நஃப்ஸ், அது எந்த செல்ல போட்டாலும் அதோட நம்பர் வந்துகிட்டு தான் இருக்கும். என்ன அமல்கள் செஞ்சோம் அப்படிங்கிற எல்லா நினைவுகளும் வரத்தான் செய்யும். அந்த நினைவுகளோட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏமாற்ற முடியாது. அப்படி காலகட்டத்தில் இன்னொரு தடவை மௌத்து கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த ஊர் அலஸ்டார்ல மௌத்தாரமா, இந்த ஒரு மௌத்து தான். இந்தியாவில் மௌத்தாரமா, ஒரு மௌத்து தான். அதுக்கு பின்பு மௌத்தே கிடையாது. எவ்வளவு தெளிவா குர்ஆன்ல சொல்லப்படுது. அப்ப நம்ம ரெடி இல்லைன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் குறையா, அல்லாஹ்வுடைய ரசூல் குறையா, நம்ம மேல நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறோமா? நல்லா யோசனை படிச்சோங்க. நம்ம மேல நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பணம் இருக்கு இல்லையா, இந்த இப்போ யூரோ இருக்கு, அதுல வந்து நம்ம நாட்டு காசு ரிங் இருக்கு, மலேசியா நாட்டு காசு. இந்த மலேசியா நாட்டு காசு 100 ரூபா 2000 ரூபாய்க்கு சமம். இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடாரன்ட்டு கொண்டு போயிட்டு அதை கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா செல்லா காசுன்றுவான். செல்லா காசுன்னு தானே சொல்லுவான். இந்த காசு செல்லாது. ஆனா 2000 மதிப்பு நமக்கு தெரியும். இங்க பிறந்து வளர்ந்து இங்க புழக்கம் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்தியாவுடைய கிராமத்து கடாரன்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு 7 ரூபாய்க்கு பதில் இதை வச்சுக்கலாம்னு சொல்லி அதை 100 ரிங்கிட் அவன் வாங்க மாட்டான். கேட்டா செல்லாது அப்படின்னு சொல்லுவான். இந்த ரிங்கிட் எப்படியோ அது மாதிரிதான் சவாப் என்பதும் ஒரு வகையான கரன்சி. சவாபுங்கன்னு சொல்றோம்ல, சவாபுங்கிறோம்ல, இந்த சவாபு ஒரு வகையான கரன்சி. இந்த கரன்சியை நம்ம எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த உலகத்துல அதுக்கு செல்லா காசு. ஆனால் கியாமத் நாள்ல அதை வைத்துதான் சொர்க்கத்தை வாங்கணும், அதை வைத்துதான் ஊர்லீன்கள் வாங்கணும், அதை வைத்துதான் எல்லா பொருளையும் வாங்க முடியும். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சவாபை சேர்த்து வச்சிருக்கிறோம், எவ்வளவு கரன்சியை நம்ம வச்சிருக்கிறோம், என்ன கரன்சி நம்ம கையில இருக்குது. அதனால திரும்பவும் சொல்லதா, இது நினைவுபடுத்துதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லல. எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயம் உங்களுக்கு மண்டைகள் இருக்கத்தான் செய்யுது. நினைவுபடுத்துறேன். நாளைக்கு இந்த துனியாவை விட ஆகிரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க, மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது ஓதணும், மீலாதுல 12 நாள் நடத்தணும், எனக்கு சொர்க்கத்தை தா அல்லாஹ். 12 நாள் ஒரு அசரத்துடைய பேச்சு உட்காந்து நாங்க அமைதியா கேட்டோம், சொர்க்கத்தை தா அல்லாஹ். நடக்காது. கியாமத்தில் என்னென்ன செஞ்சிருக்கிறாய் என்று நிறுத்தி பார்ப்பான். அல்லாஹ் வந்து வெயிட் போட்டு பார்ப்பான். சவாபு அதிகமா இருந்தது மட்டும்தான் நம்மளால் சொர்க்கத்துக்கு போக முடியும். அருமை சகோதரர்களே, அதனால் தொழுகையுடைய விஷயத்தை, இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியல. அல்லாஹ் வந்து ஷைத்தான ரஜீம் போடான்னு விரட்டி விட்டான். குர்ஆன்ல சூரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், விரட்டினா விரட்டு, என் மேல சாபம் போட்டா போடு அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்றான். ரப்பி, என்னுடைய ரப்சவனே, ஃபந்துர்னி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு வாழ்க்கையை தான், நீண்ட ஆயுளை தான் கேட்டான். அல்லாஹ் சொன்னான், தந்து விட்டு என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இப்படி சிறிய துவா லானத்துக்கு பின்னால் எடுத்தறியப்பட்ட பின்னால் நீண்ட ஆயுளை தான் கேட்கிறான். அந்த துவாயும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அருகமுராயுமே உங்களையும் என்னையும் கைவிட்டுருவானா?
யோசனை பண்ணி பாருங்க. அதனால அருமை சகோதரர்களே, தொழுக முடியல சார், தொழுகின்ற ஆசை இருக்கா சார், இஸ்லாமிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடக்கின்ற ஆசை இருக்கா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளும் அல்லாஹ்விடம் சரணாகதி அடைவதை தவிர வேற வழி இல்லை. யா அல்லாஹ், என்னால தொழுக முடியல, எனக்கு ஐங்கால தொழுகக்கூடிய நசீபத்தை எதை கேட்கறீங்க? காசை கேட்கறீங்க, பழத்தை கேட்கறீங்க, அல்லாஹ்ட்ட சொந்தத்தை கேட்கறீங்க, எல்லாத்தையும் கேட்கறீங்க இல்லையா? அது மாதிரி நம்முடைய தேவைக்காக வேண்டி எனக்கு தொழுகக்கூடிய நசீபைத்தா, அந்தந்த நேரத்தை தொழுகக்கூடிய கூட்டத்தில் என்னை சேர்த்து வை, பாவம் செய்வதை விட்டு என்னை பாதுகாரு என்று ஏன் நாம் துவா செய்யக்கூடாது? ஏன் நாம் துவா செய்யக்கூடாது? என்னைக்காவது இப்படி துவா செஞ்சிருக்கிறீங்களா? இந்த மாதிரி துவா செஞ்சுங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாரெல்லாம் அலஸ்டார் மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை தாண்டி ஒரு ஜெனரலான துவா கேட்டிருக்கிறீங்களா? காசை கேட்டீங்க, யாரெல்லாம் அந்த கடையை நான் வச்சு தரணும் கேட்டிருக்கிறீங்க, காசை கேட்டீங்க, பணத்தை கேட்டீங்க, பொண்டாட்டிக்குள்ளே என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை கொடுன்னு கேட்டீங்க, என் பையனுக்கு நல்ல பொண்ணை கொடுன்னு கேட்டீங்க, சாலியான குடும்பம் ஆக்கிவைன்னு கேட்டீங்க. எங்கள் மத்தியிலே ஒற்றுமையை தாழ்லான்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேட்டிருப்பீங்களா? பிளவு கிட்ட இருக்கக்கூடிய 500 பேர் தான் இந்த இடத்துல இருப்போம், 600 பேர் தான் இருப்போம். 600 பேர் ஒன்றுபட்டு வாழ்றோமா? இஸ்லாமிய அப்படி காட்டு முராண்டித்தனமாக இருந்த பொம்பளை பிள்ளை பிறந்தோனை புதைத்துக் கொண்ட மக்கள், குடியிலையும் போதையிலையும் வாழ்ந்து கொண்ட மக்கள், பெண்களை இழிவென கருதிய அந்த மக்கள் கடைசியில 10 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை மதீனாவுடைய 10 ஆண்டுகள் அந்த சஹாபாக்கள் பெற்றார்கள். கடைசி வஃபாத்தாக நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோட சேர்ந்துகிட்டு ஒரு யுத்தம் நடக்குகிறது. ஒருவர் வெட்டுண்டு கீழே கிடைக்கிறார். அருகில் அவர் தண்ணிங்கிறார். தண்ணியை கொண்டு போய் மகன் கொடுக்கிறதுக்குள்ளாக தந்தைக்கு இன்னொருத்தரை பார்த்து என்னை விட அவருக்கு கொடு, என்னை விட அவருக்கு கொடு என்று சொல்லி மூவருமே இறந்து விட்ட சரித்திரம் நாம் கேள்விப்பட்டது இல்லையா? அப்படிப்பட்ட சஹாபாக்களை மாற்றியது குர்ஆன், அல் ஹதீஸ். அதே குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது, அதே ஹதீஸ் நம்மிடத்தில் இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை. சடங்கு சம்பிரதாயமாக போய் கொண்டிருக்கிறோம். யாரா மௌத்தாயிட்டா யாசீனை கொண்டு வா, கடை ஓபன் பண்ணுமா, காசு வேணுமா, வாக்கியாவை கொண்டு வா என்று 2 சூறாவை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம் காசு பணத்துக்காக வேண்டி. ஆலிமி அணுகக்கூடியவர்கள் கூட என்னத்தை கேட்கறீங்க? அது வியாபாரம் இல்லை, எழுதி கொடுங்க சார். எனக்கு தொழுக முடியல, அஸ்மா தாங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு நோன்பு வைக்க முடியல சார், சக்தி வர்றதுக்கு அஸ்மா தாங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? கடையில வியாபாரம் இல்ல சார், அஸ்மா தாங்க. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது எழுதி கொடுங்க. எங்க பார்த்தாலும் எல்லா பக்கத்து கடையில் நல்லா நடக்குது, என் கடைக்கு எவனோ ஏதோ செஞ்சுட்டானோ வந்து பாருங்க. பொருளாதார ரீதியில் தானே உங்கள் மண்டை சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜெனரலான முறையிலே, பொதுவான முறையிலே யாராவது எனக்கு துஆ செய்யுங்க சார், 5 வக்து தொழுகணும், எனக்கு நோன்பு வைக்கிற சக்தி வேணும், எனக்கு குர்ஆனை கத்துத்தாங்க சார் என்று யாராவது ஆலிம்களை அணுகி இருக்கிறீங்களா? தண்ணி ஓய்த்தாங்க பரக்கத்துக்கு, தண்ணி ஓய்த்தாங்க காசுக்கு, தண்ணி ஓய்த்தாங்க இப்படி ஆகணும் துனியாவுக்கு, இதே தானே வேலையை அலையிறீங்க. ஆனால் கியாமத்தில் என்னதான் இந்த துனியாவை அனுபவித்தாலும் என்றால் ஒரு நாள் துனியா உங்களை விட்டு ஓடிவிடும். நினைச்சால் நினைக்காட்டாலும் அந்த துனியா ஓடி போயிடும். ஆனால் அந்த துனியா வந்து நீங்க 2வது மௌத்தாகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு 4 பொண்டாட்டியோட வாழ்ந்தீங்க, 4 பேர் அழகு, ஐயோ என் புருஷனோட தான் வாழ்ந்தீங்க, இடைக்கு மடைக்கு இதான் முடிஞ்சோன்னு வேற ஒரு கணவனுக்கு வாக்கப்பட்டு விடுவாள். உங்களோட குடும்பம் நடத்தி அவள் இன்னொருத்தனோட வாக்கப்பட்டு விடுவாள். உங்களுடைய வீடுகள் பங்கு வைக்கப்பட்டு விடும். உங்கள் பிள்ளைகள் 40 ஓதுவான், கூட போட போனா 1 வருஷம் ஓதுவான். அடுத்த வருஷம் வரும்போது 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா போதும் அத்தாவுக்கு நினைப்பான். நீங்கள் ஓதிய தஸ்பீஹ், நீங்க ஓதிய தொழுகை, நீங்கள் வைத்த நோன்பு, இந்த சவாப் மட்டும்தான் கபூர் வந்து கவலைப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சவாபு மட்டும்தான் அருமை சகோதரர். இப்போது சொல்லுங்கள், கடையில் உட்கார்ந்து 100 ரிங்கிட் சம்பாரிச்சாச்சு, 200 ரிங்கிட் சம்பாரிச்சாச்சு என்று நமக்கு நானே பெருமை கொட்டுக் கொள்கிறோம். எத்தனை சவாபி சம்பாரிச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, சுபு தொலைவில்லையே அப்படின்னு சொல்லி 9 மைல போய் கடையில் உட்காரும்போது 2 ரக்காத் சுபுவை போய் தொழு. அல்லாஹ் உங்கள்ட்ட என்ன அந்த 1:30 மணிக்கு தொழு, 7 மணிக்கு தொழு, 3 மணிக்கு தொழு அப்படின்ற சொல்றான். சொல்லும் போது எப்படி சொல்றான்? மௌகூதா, குறிப்பிட்ட நேரத்தில் தொழுங்க அப்படிங்கிறான். சுபுக்கு பாங்க சொன்னதிலிருந்து சூரியன் உதயமாற வரைக்கும் 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் 2 ரக்காத்து படைத்தவனுக்காக தொழுக முடியலன்னு சொன்னா நம்ம என்னத்துக்கு உலகத்துக்கு வாழணும்? லொஹர் தொழுகை 3 மணி நேரம் இருக்கு, அசர் தொழுகை 4.5 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் 20 நிமிஷம் மகரிப் தொழுகை இருக்கு, 3ல் 2 பகுதியில் இஷா தொழுகைக்கா இருக்குது. அந்த நேரத்தில் கூட நம்மளால தொழுக முடியல. சரி, அப்படியே இல்ல, இஷா ஒன்று நேரத்தில் கடையெல்லாம் மூடிட்டு வியாபாரம்லாம் முடிச்சுட்டு 4 வக்தையும் சேர்த்து தொழுகிறீங்களா? அதுவும் கிடையாது. அப்ப எந்த நோக்கத்துல முஸ்லீமா இருக்க முடியும்? ஃபாத்திமாக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, அப்துல் அஜீஸ்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, அப்துல் ராசிக்லாம் சொர்க்கத்துக்கு போங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். நப்பாச பாக்குறீங்களா? லாங்குவேஜ் ப்ராப்ளம். பேர் என்பது லாங்குவேஜ். முருகன் பேர் வச்சா அவன் நரகத்துக்கு போகணும், ஜமால்டு பேர் வச்சா சொர்க்கத்துக்கு போகுமா? முருகன்டாலும் ஜமால் தான், ஜமால்டாலும் முருகன் தான். அவன் அரபியில வச்சதுனால நீங்க உங்களுக்கு முஸ்லீம் சொல்றாங்க, அவன் தமிழ்ல வச்சதுனால அவனை ஹிந்துன்னு சொல்றாங்களே தவிர இது லாங்குவேஜ் ப்ராப்ளம் தானே தவிர மத பிரச்சனை கிடையாது. மதத்துல முருகன்டால் ஒண்ணுதான், ஜமால்டால் ஒண்ணுதான். அல்லாஹ் பேரம் பார்க்க மாட்டான். நீ முருகன்டே பேரை வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் தொழுங்க, நோன்பு வைங்க, உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஷிர்க் வைக்காத வரைக்கும் பேர் அல்லாஹ் பார்க்க மாட்டான். பேர் உள்ளவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் அனுப்பணும் என்று கனவு காணாதீங்க அருமை சகோதரர்களே. அதனால் பயானை கேட்டது சொர்க்கத்தாங்களா சொர்க்கம் தர மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளையே நம்ம நிறைவேற்ற முடியல. தொழுங்க எத்தனை இடத்துல வக்குமாராக்கி ருக்கு செய்வரோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்வரோடு சேர்ந்து சஜிதா செய்யுங்கள். ஃபாலோ பண்றோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஆரம்பிச்சது. இதை மிகைப்படுத்தி பேசுறதுக்காக நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு சொர்க்கத்துல சந்திக்கிற ஆசையில தான் பேசுறோம்.
இது வந்தார் ஒரு அசர்த்த நல்லா பேசினார் அப்படிங்கிற பேர்லாம் தேவையில்லை. வக்தை ஃபாலோ பண்ணுங்கள், தொழுகையை ஃபாலோ பண்ணுங்கள். நேற்று சொன்னேன் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் படுக்கும்போது ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு ஒரு மெசேஜாக எதுவுமே இல்லை. முஸ்லீம்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்குங்க. முஸ்லீம் பின்னா வண்டியில் போயிட்டு இருக்கிறோம், பின்னால் ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சு, அவன் தாடி வச்சு தொப்பி வச்சு சிவரத்து அழகாக இருக்கிறான், நம்ம கண்ணாடி உடஞ்சி போச்சு, அந்த கண்ணாடி மாற்றுறதுக்கு 5000 ரூபா ஆகும், நடுரோட்டில் நின்று சண்டை போடும், என்னுடைய சகோதரன் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போங்க, அல்லாஹ் 5000 ரூபாய் பதில் 50000 ரூபாய் தருவோம். முஸ்லீம்களா இருந்தால் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஈஸியா உருவாக்குங்க. சஹாபாக்கள் எல்லோருமே விட்டு தான் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் யாரும் போட்டிக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு நிக்கல. விட்டு கொடுக்கக்கூடிய பெருமானார் சொல்றது எப்படி சொல்றாங்க, அல் முஸ்லிமூன கல் புன்யான், எல்லா முஸ்லிம்களும் கட்டடத்தை போன்றவர்கள். யஷுத்து பஅதஹு பஅலா, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை உறுதிப்படுத்துகிறது, சிமர் தண்ணியை சேர்ந்து ஒரு செங்கலை இணைக்கிறது. கட்டடத்துக்கு ஒப்பிட்டு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது 2 செங்கல் எப்படி உருவாக்குது, ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் என்ற அந்த செங்கலை 2 செங்கலை சகோதரத்துவத்தை அந்த இஸ்லாம்ங்கிற அந்த செங்கலும் தண்ணீர் சேர்ந்து உருவாக்கணும். கன்னியாகுமரியில் பிறந்தவனும் காஷ்மீரில் பிறந்தவனும் மலேசியாவில் பிறந்தவனும் என்ன பங்குல இருக்கிறோம், சொந்த பந்தத்தில் என்ன இருக்கிறோம். ஆனால் வீதியில் இறங்கி சலாம் சொன்னா வலைக்கும் சலாம் சொல்றோம். சலாம்ல என்ன குட் மார்னிங் மாதிரி அர்த்தம் நினைக்கிறீங்களா? குட் மார்னிங் அவர் 2 சொல்றது ஒண்ணுமா? இல்ல அருமைச்சவதில் அஸ்ஸலாமு அலைக்கும், இதே நமக்கு சலாமே தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் அலிஃப்லாம் இருக்குல்ல, அந்த அர்த்தம். சலாம்டா சாந்தி, அந்த சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக. எந்த சாந்தி? சொர்க்கத்தில் நமக்குள் சொல்லிக் கொள்வோமே சலாம். நாளைக்கு சொர்க்கத்தில் போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டோம், சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் தான் சொல்லுவோம். அந்த சலாம்னு சொல்லுவோமே, அந்த சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக. அப்போ நீ சொர்க்கத்துக்கு வருவாயாக. அவ அலைக்கும் சலாம், நீயும் என்னோட சொர்க்கத்துக்கு வருவாயா என்ற அழகான துவா. சலாம் சொல்லிக்கிறோமா? சலாம் சொல்லிக்கிறோமா? நேற்று போகும்போது அவன் இப்படி பண்ணான், பள்ளியில் வச்சு நம்மளை திட்டினான், வண்டி ஓடிடுறது இல்லை. அப்புறம் என்ன நம்ம முஸ்லீம்? எந்த இதில் நம்ம முஸ்லீம்களா இருக்கிறோம்? விட்டு கொடுக்க முடியும் மனப்பான்மைன்னு. ஒரு சகோதரனுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கணும், சலாம் சொல்லணும். ஒரு மௌத்தாயிட்டம் சொல்லிச்சுன்னா அந்த மௌத்துக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் மௌத்துல போய் நிற்கணும், ஜனாசாவில் போய் பங்கிடணும். இப்படியெல்லாம் செஞ்சால் தான் அருமை சகோதரர்களே நாளைக்கு சொர்க்கம் கிடைக்கும். மௌத்துக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் வாட்டாட்டும் அல்லாஹ் ரிஸ்கை தந்துடுவான். யாராவது பட்டினி கிடக்குறேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கலைன்னு சொல்லுங்க. அது எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு ஆக்குறது யாரும் இல்லை, நான் துவா செஞ்சேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுங்க. ஆனால் சஹாபாக்கள் இருந்தாங்க, ஆடிடுவீங்க. ஒரு வெக்கையான ஒரு நாள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதறியவர்களாக, பெருமானார் அபூபக்கரே இந்த நேரத்தில் வர்றாரு, இந்த வெயிலில் வர்றாரு அப்படின்னு வாசல் வரைக்கும் வந்து, என்ன அபூபக்கரே லொஹருக்கு வக்து இருக்குதே, தாமதமாக வந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய ஆத்மா எவன் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக பசி என்னை பள்ளிக்கு இழுத்து வந்து விட்டது. வீட்டில் உட்காந்து பிள்ளைங்கெல்லாம் பார்க்க முடியல, எல்லாரும் அத்தாங்கிறாங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது, அதனால் பள்ளிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு சித்தியக்குல் அக்பரும் உமர் ஃபாரூக்கும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த வெயில்லையான்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மேலங்கி எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் மேலே தலைக்கு மேலே போட்டுட்டு சஹாபாக்களும் அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவ்வளோ பசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நுபுஅஸு யௌமல் கியாமத்தி ஹாக்கதா, எழுதி வச்சுக்கிடுங்க, நுபுஅஸு யௌமல் கியாமத்தி ஹாக்கதா, இவ்வாறு தான் நாங்கள் கியாமத்து நாள் எழுப்பப்படுவோம் என்று சொல்லிட்டு பள்ளிக்கு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக ஏன் இந்த வெயிலில் வந்துக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டு பல நாள் ஆயிடுச்சு போல இருக்கு, பசி தாங்கலை, ரப்பிட்ட கேட்கலாம் என்று வந்தேன் அப்படிங்கிறாங்க. அருமை சகோதரர்களை மூவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அருமை தோழர் உமர் சொல்கிறாங்க, அபு அய்யூப் அன்சாரி இப்போது செழிப்பாக இருக்கிறார் போல தெரியுது, அவரிடத்தில் ஏதாவது சென்று கேட்போம் என்று மூவரும் அருகில் இருந்து ஏற்ற மாதிரி வீடு அபு அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் இல்லை. அவருடைய மனைவி இடத்திலே உமர் ரலியல்லாஹு முந்திக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பசிக்கிறதுமா, ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா என்று கேட்கிறார்கள். அபு அய்யூப் அன்சாரி மனைவி பதறியவர்களாக, இப்பத்தான் அவர் வெளியே போனார், இருங்க சிறு நேரத்தில் சமைத்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது அபு அய்யூப் அன்சாரி ஒட்டகத்தை கட்டவே இல்லை, அப்படியே விட்டுட்டு பெருமான் தன்னுடைய தோட்டத்துக்கு போனார். தோட்டத்தை திறந்த உடனே எந்த குலை திராட்சை குலை கண்ணில் பட்டதோ, அப்படியே ஹதீஸ்ல எழுதுறாங்க, எந்த குலை பட்டதோ அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வைக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்குறாங்க, சகோதரரே பழமாக எடுத்து வந்துக்கலாமே, ஏன் போய் காயும் பழமாக கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுவது. அபு அய்யூப் அன்சாரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பசி என்று சொல்லும் பொழுது பழத்தை பார்த்து புரைக்கி கொண்டு இருப்பதற்காக எனக்கு நேரம் இருக்கிறது, கண்ணிலை பட்டதை கொண்டு வந்து விட்டேன், சிறிது நேரத்தில் ஒட்டகத்தை அறுத்து சமைத்து விடுகிறேன் அல்லாஹ்வுடைய ரசூலை என்று சொல்லும் பொழுது இதுவெல்லாம் ஆச்சரியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் அபூ அய்யூப் அன்சாரி வீட்டில் இருந்த வேலைக்கார பெண்ணை அழைத்து 7 பேரிச்சங்கல பழங்களை பொறுத்து, என்னுடைய மகள் ஃபாத்திமா சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன, ஃபாத்திமாவுக்கு என்னுடைய பேர குழந்தைகளும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் முதல் முறையாக கொடுத்து அனுப்பிவிட்டு அடுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார் என்ற வரலாறை நாம் நசைகின்ற கரந்தத்திலே காண முடிகிறது. இவ்வளவு பட்டினியாக இருக்க வேண்டிய தலையெழுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன இருக்கிறது? உஹது மலை கேட்டால் தங்கமாகிவிடும் என்று சொல்லவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கேட்டார்கள் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? சிந்திச்சு பாருங்கள் என்னுடைய அருமை சகோதரர்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியும் தாங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருந்தும் கூட தொழுகையை விட்டதில்லை. ஆனால் நமக்கு பசிக்க வேண்டிய சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே சத்தியம் விட்டு சொல்லுங்க. ஒரு வீடு வாங்கணும், இன்னொரு காரை வாங்கணும், இன்னும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருள் வாங்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறீங்களா? பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறீங்களா? அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுகை விட்டதா வரலாறு கிடையாது. இவ்வளவு பசியில் இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் என்ன நிலைமையில இருந்தாங்க தெரியுமா? வீட்டிலே எரிப்பதற்கு அடுப்பில் ஆயிஷா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள், வெளிச்சம் இல்லை, நான் இன்னும் அன்சாரி பெண்மணியிடம் இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னுடைய வீட்டில் எரித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல். சும்மா நீங்க பார்த்து அந்த ஷம்சுன், அந்த பத்ருன், அந்த நூருன், ஃபௌகு நூரி நபி, நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் சந்திரன், ஒளிக்கெல்லாம் பேரொளி நீங்கள் தான் என்று பாடுவதால் மட்டும் நிரப்பமான ஈமானை பெற்றுவிட முடியுமா என்று அருமை தோழர்களை சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்து இந்த நிலைமையில இருப்பாங்களா? இவ்வளவு பாதுகாத்து வெட்டுப்படாமல் பாதுகாத்தவன், பத்ரிலை பாதுகாத்தவன், உஹதிலை பாதுகாத்தவன், 5000 மலக்குகளை தூர அனுப்புவோம், இப்படியெல்லாம் செஞ்ச அல்லாஹ்வுக்கு அல்பமான ரிஸ்கை கொடுப்பது கஷ்டமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி அன்சில்னி மாயிதா, வானத்திலிருந்து இறங்கியதா குர்ஆன் சொல்லுதா இல்லையா? மாயிதா தட்டுங்க, சாப்பாட்டு தட்டு வானத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனிப்பட்ட மனிதர் கேட்கிறார். வண்ணான்களுக்காக, டோபிகளுக்காக, ஹவாரியன்களுக்காக கேட்கிறார். அன்சில் அலைனா மாயிதத்தன் யா அல்லாஹ், என்னுடைய மாயித தட்டை இறக்கி என்று வானத்திலிருந்து அழலையா வந்துச்சு. புறாக்கரியும் ரொட்டியும் மண்ணு சொல்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கௌமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்படியெல்லாம் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுத்த அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஹபீபு கொடுக்காமலா போயிடுவான்? கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டானா? கேட்கல. நோக்கம், லட்சியம் எல்லாமே நான் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய உம்மத்தை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட அல்லாஹ், அந்த துஆவை இந்த உலகத்தில் நான் பயன்படுத்த மாட்டேன், எனக்காக தந்த துஆவை நான் பொத்தி வைத்திருக்கிறேன், என்னுடைய உம்மத்தில் ஒரு ஆணோ ஒரு பொண்ணு நரகத்தில் இருக்கிற வரைக்கும் ஷஃபாத்துக்காக வேண்டிய அந்த விட்டோ என்ற துஆவை நான் பயன்படுத்துவேன் என்று மறைத்து வைக்கவில்லையா அல்லாஹ்வுடைய ரசூல்? இது ஒண்ணுக்காகவே ரசூல் நம்ம நேசிக்கலாம். அருமை சகோதரர்களே, பெத்த பிள்ளைங்களை ஏன் பார்த்து செலுத்துறீங்க? என் பிள்ளை என்ன தப்புன்னாலும் அவன் என் மகன் எதுக்கு சொல்றீங்க? உங்க ரத்தங்கிறது ஒரு காரணம் கிடையாது. பின்னால வயசான நேரத்தை அவன் தான் கஞ்சி ஊத்தணும், அவன் தான் சாப்பாடு போடணுங்கிற காரணம் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க மாட்டோமா? கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே முகத்தை காட்டிடுவான் அல்லாஹ், இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது லிவாவுல் ஹம்து ரசூலுல்லாஹ் தான் போய் நிக்கணும், தண்ணி தாகத்துக்கு ரசூலுல்லாஹ் தான் போய் நிக்கணும். எல்லா கௌமும் நின்றாலும் நமக்கு முன்னுரிமை தர அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி நம்மால் மறக்க முடியும்? அதனால் அருமை தோழர்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக பிறந்தது சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக வார்த்தைச்சுக்க. நான் திரும்பவும் கேட்குறேன், உங்கள் புள்ள அழுகுது, அந்த பிள்ளையுடைய அழுகையை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். 5 ரூபா, இந்திய காசு 5 ரூபாயோ அல்லது ஒரு ரிங்கிட்டியோ கொடுத்தா தான் அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையுடைய அழுகையை நிப்பாட்டலாம். இல்லை அப்படித்தானே? ஒரு இழப்பு இல்லாமல் அந்த அழுகை நிற்காது. பொண்டாட்டி ஒரு முட்டை கேட்குறா, ஏதாவது காசை கொடுத்தா வாங்கிட்டு போகணும், வரும்போது பிரெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறான், அந்த காசை கொடுத்தான். ஒன்றை இழந்து தான் ஒன்று கிடைக்கும் இல்லையா? எதுவுமே இழக்காமல் எப்படி சொர்க்கத்தை எதிர்பார்க்குறீங்க? தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேன், தஸ்பீஹ் ஒதுக்க மாட்டேன், பள்ளி பக்கம் வரமாட்டேன், பள்ளியில் தொழு வைக்கிற ஆசத்தை எனக்கு பிடிக்கல, தொழு வைக்கிற அங்கே பக்கத்தில் வந்து நிற்கிறவன் எனக்கு பிடிக்கல, பள்ளி பக்கம் வரமாட்டேன், எப்படி கிடைக்கும்? எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய நோக்கம், லட்சியம் எல்லாம் சொர்க்கம் தான். இந்த உலகம் சதா இல்லை, இந்த உலகம் கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிடும். நீங்க சாப்பிட்டாலும் வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் என்ன நிலைமையில சொர்க்கம் நாட்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் திரும்பவும் சொல்றேன், பயான் கேட்டோம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, தொழுகைக்குள்ள வாங்க. தொழுகைங்கிறது இல்லாமல் ஒரு முஸ்லீம் வாழவே முடியாது. முனாஃபிகீன்களோட ரசூலுல்லாஹ் காலத்தில் தொழுகை விட்டது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தொழுகை நேரம் வந்தா பாதி பேர் போய் யுத்தம் பண்ணுங்கப்பா, பாதி பேர் தொழுகைக்கு வாங்க. அவங்க யுத்தம் செஞ்சு முடிச்சிட்டாங்களா, நீங்க போய் தொழுகைகள் இல்லைங்க, அவங்க வந்து திரும்ப தொழுகட்டும். யுத்த காலத்துல எந்த பக்கம் இந்த அம்பு வரும், எந்த பக்கத்தை வெட்டு வரும், எவன் குத்துவான் எவன் வெட்டுவான் அப்படின்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில கூட தொழுகை ஒழிப்பா. அந்த நூலில் இருக்கு. கடையில காடி எடுத்து வண்டி எடுத்து வந்தீங்கன்னா 4 ரக்காத் தொழுவதுக்குள்ள எத்தனை வெட்டு உங்களுக்கு உழுவ போகுது, எவ்வளவு பேர் உங்களை எதிர்க்க போறான். ஆனால் அப்படி இருந்தும் நம்மளால தொழுக முடியலண்டா நம்ம தலையில நம்ம மண்ணை வாரி போட்டுக்கணும். அதான் அருமைச்சது ரொம்ப ஷார்ட்டா சொல்வதாக இருந்தால், அதனால் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவான்.
அல்லாஹ் விட்டு கொடுத்துருவான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை தான் பார்ப்பான். கியாமத் நாள்ல 3 வகையான கோர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிர்க பத்தி கேட்பான், நம்ம அதுல தப்பிச்சு 2வது கோர்ட்டுக்கு போயிடுவோம். 2வது அல்லாஹ்வுக்கு செஞ்ச கடமையை கேட்பான். 3வது ஹுகூகுல் இபாத பத்தி கேட்பான், அடியார்களுக்கு செஞ்ச கடமையை பத்தி. அந்த கடமையில தான் நம்ம வெற்றி கொள்ள வேண்டும். அந்த கடமையில ஜெயிச்சிட்டோம் சொர்க்கம் கிடைக்கும். நிறைய பேர் தோத்து போறது அந்த கடமையில தான் தோத்து போறோம். அதனால அருமை சகோதரர்களே, முஸ்லீம்களா இந்த உலகத்துல ஒரு இத்தனை பேர் மத்தியில இந்தியாவில இருந்து வந்த முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க? 500-600 பேர். அந்த 500-600 பேர் கூட விட்டு கொடுக்க மனப்பான்மையில அப்ப நம்ம முஸ்லீம்களா வாழ்ந்து என்ன பிரயோஜனத்தை சாதிக்க போறோம்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் நாளைக்கு சந்திக்கக்கூடிய நாம் சந்திக்காம போக போறோமா? அல்லாஹ் கியாமத் நாள்ல மௌத்தாகி எழுப்ப மாட்டானா? அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாம் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இஸ்லாம், நாம் ஒரு முஸ்லீம், என்னுடைய சகோதரன் அவன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க, என்னுடைய சகோதரி அவள் என்ற எண்ணத்தை கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் உங்களுக்குள்ள வந்துவிடும். அதனால அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய கடைசி காலம் இன்னும் சொல்ல போனா 17 வக்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பதிலாக அபூபக்கர் சித்திக் தொழுவ வச்சாங்க. ஆயிஷா சொல்றாங்களாம், எங்களுடைய அத்தா பலகீனமானவர், உங்களை மாதிரி தில் இல்லை, தைரியம் இல்லை, அவரை விட்டுட்டு ஹப்சாவின் அத்தாவத்து உமரை தொழுவ வைக்க சொல்லுங்கன்னாங்க. பெருமானார் மௌனமா இருந்தாங்க. அந்த அம்மா திரும்ப அழுத்துனாங்க, மௌனமா இருந்தாங்க. 3 முறை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மயங்கி முழிக்கிறதுமா இருக்கா? அப்ப சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பெண்கள் யோசனை சொன்ன மாதிரி எப்போது நீங்கள் எனக்கு யோசனை சொல்ல ஆரம்பிச்சிக்கிட்டாங்க. அதோட அது ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நினைச்சாங்களோ அது எல்லாவற்றையுமே ஹிகாயத்துல சரித்திரத்துல நம்ம மௌலிது ஓதுறீங்க, என்ன அர்த்தங்கிறது தெரியாது, ஆனா ஓதி முடிச்சிட்டீங்க. சைடில் உள்ள ஹிகாயத்துல அது எல்லா அர்த்தத்தை போட்டுக்கிட்டே போவாங்க. அதனால அருமை சகோதரர்களே, தொழுகை இல்லாத மௌலிது மட்டும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லாது. இந்த மெசேஜ் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. தொழுகை இல்லாத எந்த அமலும் உங்களுக்கு வெற்றியை தராது. காசு பணத்தை அல்லாஹ் காஃபிருக்கு கொடுக்கத்தான் செய்வான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அருளாலும் அன்போடையுமாகி அல்லாஹ்னு தான் அர்த்தம் செய்யறோம். அந்த அர்த்தம் கிடையாது. ரஹ்மான் என்று சொன்னால் உலகத்திலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவன். ரஹ்மானா இருந்து RSS காரன் கொடுப்பான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்றவனும் கொடுப்பான், மசூதியை இடிச்சவனும் கொடுப்பான், முஸ்லிம்களை கொலை செய்யறவனும் கொடுப்பான். ரஹ்மான் நான் கொடுத்துதான் ஆகணும். ரஹீமாக கியாமத் நாள்ல மாறி எதிரிகளுக்கு 1 மீட்டர் தண்ணீரை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ரஹ்மான்ங்கிற சிஃபத்து உலகத்தினுடைய சிஃபத்து, ரஹீம் என்பது ஆகிரத்தினுடைய சிஃபத்து. அப்ப ரஹ்மானா இந்த உலகத்துல என்ன, அவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னாலே வட்டி வாங்கத்தான் செய்யறான், காடு மேல இன்னொரு காடு வாங்கிட்டு தான் இருக்கான், வீடு மேல வீடு வாங்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க. அருமை சகோதரே, இதனுடைய ஹிக்மத் என்ன தெரியுமா? அதையும் விளங்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நியமத்து மேல் நியமத்து கொடுக்குறான். பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், சாப்பாடு கட்டியிருக்க மாட்டான், பிள்ளைக்கு சாப்பாடு ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டான், பொம்பளை பிள்ளை இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான், ஊர் உலகத்தை பயந்து. இதெல்லாம் நாளை கியாமத் நாள் எழுப்பி, எங்க அம்மாவுக்கு சோறு போட்டேன், என் பொண்டாட்டி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், என் பிள்ளைக்கு அதெல்லாம் செஞ்சேன், எனக்கு சொர்க்கத்தை தா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த விளையாட்டுலாம் இங்க வச்சுக்காது. அதான் துனியாவில் ஒரு காருக்கு பதிலாக 2 கார் தந்துட்டேன், ஒரு வீட்டுக்கு பதிலாக 2 வீடு தந்துட்டேன், இப்போ நரகத்துக்கு போய் என்று அல்லாஹ் அனுப்பி விடுவான். செஞ்ச நன்மைக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்து விடுகிறான். இப்ப அசத் மோயினார் வெறும் 5000 ரூபாய் காலத்தை ஓட்டுறாங்க. 1500 ரூபாய் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கிட்டு வாழக்கூடிய குடும்பம் நடத்தக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. வெறும் 1500 ரூபாய் சம்பளத்துல அவங்களால எப்படி வாழ முடியுது? அதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். அருமை சகோதரர்களே, அவங்கள காமத்தினால் எழுப்புவான், என்னப்பா நிக்கிற அப்படின்னு சொல்லுவான். சின்ன ஒருத்தனை பார்த்து குட்டையனை பார்த்து குட்டைன்னு சொல்லியிருக்க மாட்டேன், நெட்டையனை பார்த்து நெட்டைன்னு சொல்லியிருக்க மாட்டேன், அடுத்த மனசு நோகடிச்சிருக்க மாட்டேன், எதையாவது பொண்டாட்டியாக்க அளவுக்கு மீறி அடிச்சிருக்க மாட்டேன். இந்த தண்டனைக்கெல்லாம் உனக்கு வறுமையை கொண்டு தண்டனை தந்துட்டேன்ல, ஜுரத்தை கொண்டு தண்டனை தந்துட்டேன்ல, இந்த உலகத்தில் நியமத்தை அனுபவித்துக்கொள் என்பதாக அல்லாஹ் சொர்க்க வாசலை திறந்து விடுவான். இதுதான் ஹிக்மத். துனியாவை பார்த்து ஏமாந்துறாதீங்க. துனியாவில் அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அதெல்லாம் ஏமாத்தக்கூடிய செயல்பாடுகள். நீங்கள் சிந்திங்க. இன்னைக்கு நம்ம என்ன சவாபு கரன்சியை சேர்த்து வச்சிருக்கிறோம், சவாபிங்கிற கரன்சி எவ்வளவு நமக்கு டெபாசிட் இருக்குது அப்படிங்கிற சேர்த்து வையுங்கள். அருமை சகோதரரை, மீளாதுங்கிற பயான் இருக்குல்ல, பொம்பளைங்க வேண்டாம் கேட்டுட்டு 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு சோசியல் சந்திப்புக்காக ஏற்படுத்தல, மூளையை கழுவுறதுக்காக இந்த பயான், நினைவுபடுத்துறதுக்காக இந்த பயான். இது எவ்வளவு நேரம் உங்களுக்கு இருக்கும் எனக்கு தெரியும். 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் கூட நைட்டு வரைக்கும் இந்த சிந்தனை இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் எனக்கும் தெரியத்தான் செய்யும். ஆனால் மாற விடாமல் பாதுகாக்கிறதுலாம் உங்களுடைய கடமை. ஹன்லலா நாஃபக்கல் ஹன்லலான்னு மதீனா வீதியில் ஒரு சஹாபி ஓடினார். அவர் பேர் ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டான். அபூபக்கர் சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. என்னப்பா முனாஃபிக் ஆயிட்டே, நீ நல்ல மூமின் தானே அப்படின்னாங்க. அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால உட்கார்ந்து இருக்கும்போது சொர்க்கத்தை பத்தி ஞாபகம் வருது, நரகத்தை பத்தி பயம் வருது, நம்ம நல்லா இருக்கிறோம், வீட்டுல பொண்டாட்டி பிள்ளையை பார்த்தோன்னு துன்யா மனசுக்குள்ள வந்துருது, அப்ப நம்ம முனாஃபிக் தானேன்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, எனக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கு, வா அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு. யாரு ஈமானை ஒரு தட்டி, அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலகத்தாரோட எல்லாரோட ஈமான ஒரு தட்டில வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் தான் வெயிட்டாக இருக்கும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல், நான்
எங்கே முனாஃபிக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கேட்கிறாங்க. ஹன்லலா அருகில் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, நாஃபக்கல் ஹன்லா, முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று ஒரு நிலைமையை சொல்கிறார். நானும் அதே நிலைமையில் தான் இருக்கின்றோம். நாங்கள் முனாஃபிக் ஆகிவிட்டோமா? அல்லாஹ் முனாஃபிக் லிஸ்டில் எங்களுடைய பேரை தந்திருக்கிறானா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மலக்காக மாறிவிடுவீர்கள். அது மனித இயல்பு, இல்லைன்னு சொல்லல, மறதி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதை பக்குவப்படுத்தி வச்சு நினைவுபடுத்தி சுபூல ஜமாத்துல வந்து நிக்கிறோமே, அதுதான் உண்மையான மூமினுக்கு அழகு. சுபுக்கு வர முடியல, தூக்கம் வந்துருந்தது, அட்லீஸ்ட் தூங்கி எந்திரிச்சு பின்னாலும் அந்த சுபுவை தொழுதுட்டு லொஹருக்கு ஜமாத்துக்கு வந்து நில்லுங்க. தொழுகை இல்லாமல் ஜெயிக்க முடியாது. என்ன பயான் பேசினாலும், என்ன பயானை கேட்டாலும், திரும்ப திரும்ப வீட்டுல போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சொர்க்கம் கிடைக்காது. தொழுகை மட்டும்தான் உங்களை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லும். அதனால் அருமை சகோதரர்களை, பள்ளிக்கு வாங்கன்னு கூட நான் உங்களை சொல்லல, குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிக்கு வந்து நில்லுங்கன்னு சொல்லல. ஒரு பொந்து கிடைக்காது, ஒரு காலி இடம் பள்ளியில கடையில இருந்து ஒரு மூளை ஒரு சொல்லா போடக்கூடிய அளவுக்கு ஒரு கடையில ஒரு இடத்த ஒதுக்க முடியாது. வீட்டுல ஹால் எங்கேயாவது ஒரு இடத்த ஒதுக்க முடியாது. அந்தந்த நேரம் வரும் பொழுது 2 ரக்காத்து ஃபர்து, 4 ரக்காத்து லுஹர், 4 ரக்காத்து அஸ்ர், 3 ரக்காத்து மக்ரிப், இஷாவுடைய 4 ரக்காத்து, இந்த 17 ரக்காத்து நிறைவேற்றுங்க. என்ன தொழுதியா? ஆமா அல்லாஹ் தொழுதேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாம். வெற்றி நமக்கு. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இன்றைய மெசேஜாக அல்லாஹ்வே சத்தியமாக நான் மௌத்தார வரைக்கும் தொழுகையை விட மாட்டேன் என்ற வைராக்கியத்தை எழுந்து செல்லுங்கள். இதுதான் நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு சொல். திரும்பவும் சொல்றேன், ஒருத்தர் மௌத்தாகக்கூடிய நேரத்துல எல்லாரும் பொண்டாட்டியை பார்ப்பாங்க, ஐயோ கொண்டு விட்டுட்டு போறேனே, புள்ளைய அனாதையா விட்டு போறேனே, அது என் மகள் தங்கச்சியை விட்டு போறேனே அப்படின்னு எல்லாருடைய சிந்தனை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை அதுவே கிடையாது. ஆயிஷா தெளிவாக சொல்றாங்க, உம்மத்தியா ஸலா, கடைசி வாக்கியம் ரசூலுல்லாஹ் பேசுனது, என்னுடைய சமுதாயமே தொழுகையை பேணுங்க, என்னுடைய சமுதாயமே தொழுகை. ரசூலுல்லாஹ் அது பவர் தெரிஞ்சு, அதனால தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட விஷயம் என்னுடைய உம்மத்தே தொழுகையை பேணுங்க. அதனால அருமை சகோதரர்களே, மீலாதுல பண்றோம், இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஒருத்தரையாவது இந்தியாவில் இருந்து வந்து ஒரு 10 பேர் தொழுகையாளி ஆனாங்க அப்படின்றத பெருமையை தவிர அதுக்கு மட்டும் இல்லை. என்ன விடுங்க, மற்ற அசத்து மாதிரி இமாம்கெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போகுமா இல்லையா? நரக நெருப்பை தாங்க முடியுமா? ஒரு தீக்குச்சியை பத்தி கையில ஒரு சூடத்தை பத்தி வச்சுக்கிறங்க பார்ப்போம். 5 நிமிஷம் உங்களால் சூடத்தை எரிய விட்டு கையில வச்சுட்டு இருக்க முடியுதா? சூடத்துடைய நெருப்பு என்ன 2 டிகிரி 3 டிகிரி கூட இருக்காது. கல்ல உருக்கக்கூடிய அளவிற்கு நரகத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா? ஆம்பளையா இருந்தாலும் சரி, சகோதரனாலும் பொம்பளையா இருந்தாலும் சரி, தாங்கக்கூடிய இருக்குண்டா தொழுகை வேணாம். இல்ல நிச்சயமா என்னால முடியாதுண்டா, தொழுகைக்குள்ள வாங்க, அதுதான் முக்கியம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் தொழுகைக்குரிய நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐங்கால தொழுகையில் அந்தந்த நேரத்தில் அதாவாக தொழுகக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபியாளுக்கெல்லாம் கிருபியாளனே, எங்களுடைய மௌத்தை கடைசி வாக்கியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு நிறைவரை செய்வாயாக. யா அல்லாஹ், சக்ராத்துல் காலத்தை லேசாக்கி தந்து திடீர் மௌத்தை விட்டு, மோசமான மௌத்தை விட்டும், தனிமை மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. கடன் இல்லாத நிலையில் எங்களுக்கு மௌத்தை தந்தருள் புரிவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீன், நாளை உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சோனத்தில் வசிக்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. கிழக்கையும் மேற்கையும் தூரம் வசல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தலமே பள்ளிவாசல். அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தலமே பள்ளிவாசல். எல்லா மாந்தரும் தொழவாருங்கள் என்றே அழைப்பது பள்ளிவாசல். தினம் நன்றாய் அழைப்பது பள்ளிவாசல்.